அவங்களும் மேக்சிமம் அவங்களால என்ன முடியுமோ அவளும் அது வெளியே வராம லீக் ஆகாம இருக்கிறதுக்கு என்னன்னு கூட பாக்குறாங்க. அதான் நம்ம அன்னைக்கு கூட சொன்னோம், கெட்டிக்காரன் புழுக்கு 8 நாள். நம்ம தமிழ் பழமொழி, கெட்டிக்காரன் புழுக்கு 8 நாள். 8 நாள் மறைக்கலாம், 8 மாசம் மறைக்கலாம், 8 வருஷம் மறைக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல பிகாஸ் இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கா, 24 hours பார்த்துட்டு தான் இருக்காரு. வெளியே வந்துருச்சு, இது என்ன பண்ணலாம்? மேக்சிமம் அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் எல்லா ட்ரன்ஸையும் யூஸ் பண்ணி அதை ஆஃப் பண்றாங்க, வெளியே வராமல் பார்க்குறாங்க, அப்படி மீறி வருது. இதுக்காக அந்த நெல் உலக மாஃபியாக்கள், அண்டர்வேர்ல்டு டான்ஸ் அவங்க எடுத்த முடிவு தான் இப்போ வந்து அதை மறைக்கிறதுக்கு, எஸ்கேப் ஆகிறதுக்கு, மக்களுடைய மைண்டை வந்து ஆஃப் பண்ணி டைவர்ட் பண்றதுக்காக தான் யுஎஸ் சேர்ந்து இப்போ வந்து ஈரான் மேல ஃபைட் ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ரெட்டாலியேட் பண்றாங்க, அது வேற சமாச்சாரம். இவன் அவங்கள அடிப்ப, அவங்க இவங்களை அடிக்க, இவங்களை அடிக்க, அவங்களை அடிக்க. இங்க எங்க இருக்குது அன்பு? எங்க இருக்கு சிவம்? எங்க இருக்கிறார் அல்லாஹ்? எங்க இருக்கிறார் இயேசு? எங்க இருக்கிறாரு இயேசு? எதிரியை மன்னிக்காதவன் கிறிஸ்துவன் அல்ல. அப்படி பார்த்தவங்களாம் கிறிஸ்துவன் சொல்ல முடியுமா? நான் சொல்லல. இயேசு பிரான் பகவத்கீதை எல்லா மதங்களையுமே சொல்லியிருக்காங்க. இப்போ பகவத்கீதை விட்டுடுங்க, நாங்கள் இவங்களை பற்றியே பேசுவோம். முஸ்லீம்களுக்கும் பேசுவோம், கிறிஸ்டியன்களுக்கும் பேசுவோம். எதிரியை மன்னிக்காதவன் கிறிஸ்துவன் அல்ல. தப்பு பண்ணிட்டான்ப்பா, ஈரான் தப்பு பண்ணிட்டான், ஆப்கானிஸ்தான் தப்பு பண்ணிட்டான், ரைட் ஓகே விடு. எல்லாரும் தப்பு பண்ணிட்டாங்க, உக்ரைன் தப்பு பண்ணிட்டான், ரைட் ஓகே. புட்டின் கிறிஸ்டியன் தானே? ட்ரம்ப் கிறிஸ்டியன் தானே? அந்த இஸ்ரேல் பிரசிடென்ட் என்னமோ பேர் வரும், என்னமோ பேர், அது நேட்டன்கோவோ ஏதோ வரும், அது பேர் கூட சரியா தெரியல. அவர் கிறிஸ்டியன் தானே? எதிரி மன்னிக்க வேண்டியது தானே? எதிரி மன்னிக்கா போத்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன கிறிஸ்டியன்? அப்ப என்ன பைபிள்? யாரை ஏமாத்துற வேலை இது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாரை ஏமாத்தும்? நம்மளே ஏமாத்திடுறோம். எதிரியை மன்னிக்காதும் கிறிஸ்தவன் அல்ல. அப்ப நான் கிறிஸ்டியன்றாங்க. ஒரு வருஷமும் 25ஆம் தேதி டிசம்பர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வர, கிஃப்ட் கூட எல்லாம் பண்றாங்க, ரைட் ஓகே. புட்டின் வந்து உக்ரைனை மன்னிக்கலையே, ட்ரம்ப் வந்து ஈரானை மன்னிக்கலையே. இஸ்ரேல் அது என்னமோ பேர் வரும், பேர் சரியா கவனத்துக்கொள்ள, அவர் ஏதோ வாயினோட நேட்டாக்கோ ஏதோ வரும், எண்ணில் ஆரம்பிக்கும் பேர். அவர் வந்து ஈரானை மன்னிக்கலையே. கிறிஸ்டியன் தான், எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். என்ன பிரயோஜனம்? சகோதரனா பாருன்றாரு, எல்லாமே சகோதரன்றாரு. பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் சகோதரன் தானே? எல்லாமே முஸ்லீம்ஸ் தானே? இவங்களும் முஸ்லீம், அவங்களும் முஸ்லீம் தானே? அப்புறம் சகோதரன் தானே? அப்புறம் ஏன் இவங்க ஃபைட் பண்றாங்க ஆப்கானிஸ்தானே? என்ன கான்கவர் பண்ணி என்ன பண்ண போறோம்? என்ன எடுத்து போக போறோம்? ஒன்றும் இல்லை, நத்திங். ட்ரம்ப் போகும்போது இஸ்ரேல் அதிபரும் ட்ரம்ப்பும் அவங்க இறந்து சவப்பட்டியில் வைக்கும்போது ஈரானை வச்சு பேக் பண்ணி அனுப்ப போறாங்க. ஈராக் அப்படிதான் ஒரு வழி பண்ணாங்க. அவர் தப்பு பண்ணாரு, சரி பண்ணாரு, வேற ஏதோ ஒரு சாக்கு போட்டு போய் அவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்க. அப்ப எதிரி மன்னிக்காம கிறிஸ்துவன் அல்ல, எதிரி எல்லாரையும் சமமா மதிக்கணும்ன்றது யாரை ஏமாத்திட்டு இருக்கோம்? நாமளே ஏமாத்திருக்கோம். இது உண்மையா இல்லையா? இவங்கெல்லாம் ஃப்ராட் பண்ணிட்டாங்க, கோல்மால் பண்ணிட்டாங்க, ரைட் ஓகே. அதை மறைக்கிறதுக்கு இந்த நிழல் உலக தாதாக்கள் இவங்கெல்லாம் பண்ற வேலை தான் இது. ஏன் திடீர்னு போட்டு எடுக்கணும்? அது ஒரு சாக்கு, ஏதோ ஒரு சாக்கு வேணும். ஏதோ ஒன்று டைவர்ட் பண்ணணும், மக்கள் டைவர்ட் பண்ணணும். என்ன பியாண்ட் அவர் கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டு இருக்கு. பண்றதுக்கு என்ன? எல்லாமே எல்லாம் என்டர்டைன் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி செய்யறது தான். அதில் இந்த அட் டைம்ல ஸ்ட்ரைக் பண்றதுக்கு எல்லாமே போர் தொடுக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான், உள்ளான காரணம் இதுதான். இந்த இன்னர் பாலிடிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லை மக்களுக்கு, அவுட்டர் பாலிடிக்ஸே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது இது விஷயம். அப்புறம் அன்பேசியம்ன்றது என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஏமாத்து வேலை தான், 100% ஃப்ராடு. நம்மளும் ஃப்ராடு தான், சும்மா சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அன்பேசிவம் வேலை முடியாது 2:30 மணி ஆகும். ஏங்க லாலி பெரிய போறதுலாம் சரியா? புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்ல என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குது, யார என்ன பண்றாங்க, நாம என்ன பண்றோம். இப்ப அவங்க வந்து அந்த பொம்பளை கிட்ட போனாரு, இந்த பொம்பளை கிட்ட போனார், அந்த அழகிட்ட போனார், இந்த அழகிட்ட போனார், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அது பர்சனல். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை தேடுறதும், ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை தேடுறதும் அது இயல்பு. அதெல்லாம் நம்ம பெருசா சொல்லிட்டு கொண்டா. அது பெரிய எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த அந்த ஒரு செக்ஷுவல் ஃபீலிங் இருக்கதானே செய்யும். இவர் வந்து சார், யார் குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? தயவுசெய்து கொஞ்சம் மியூட்ல போடுங்க எல்லாரும். தயவு செஞ்சு போட்டுக்குமா. பேசுறவோ நம்ம என்ன விஷயம் சொல்றோம்னு கொஞ்சம் கரெக்டாக கேட்கணும். பிரேக் ஆகுது, அப்புறம் கண்டினியூட்டி போயிட்டுனா திருப்பி கொண்டு வந்து கஷ்டம்.
தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க. நீங்கள் பேச உங்கள் வீட்டில் பேசுங்க, யார் வேணான்னு சொல்ல ப்ளீஸ். ரைட் டைம் சொல்கிறாங்க, டெய்லி கிளாஸ் ஆரம்பிக்கும்போது சொல்கிறாங்க, டெய்லி ரெகுலராக சொல்கிறாங்க, அப்பயும் அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃப்ளோ கட் ஆகிடுச்சு. ஒரு இதை சொல்லிட்டு வரோம், குறுக்க ஏதாவது நுழைச்சிடுறீங்க, அப்புறம் திருப்பி பழைய ஃப்ளோக்கு வந்து திருப்பி பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்குது. என்ன சொல்ல வந்தோன்றது கட் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய விஷயம் கொடுக்குறதுனால நம்ம என்ன சொல்ல வரோன்றது அப்படியே ஃப்ளோவாக போனால் தான் கரெக்டாக வரும். நீங்கள் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி அங்கேருந்து திருப்பி கொண்டு வர டைம் ஆகுது. நான் கொடுத்த டைமுக்குள்ள என்ன மெசேஜ் கொடுக்கணுன்றது எங்களுக்கு ஒரு டார்கெட். இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள என்ன மெசேஜ் கொடுக்கணும் டார்கெட், அதுக்குள்ளே கொடுக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும். புரியாத மாதிரி ஏதோ நானும் வந்தேன் பேசணும்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு உலகத்தில் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண் துணையை தேடுறதும் ஒரு பெண் ஆண் துணியை தேடுறதும் அது ஒன்றும் தவறு கிடையாது. அது பெரிய குற்றம் கிடையாது, கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, கிரிமினல் அஃபென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த தலைவர் இந்த அழகிட்ட போயிட்டாரு, இந்த தலைவர் இந்த அழகிட்ட போயிட்டாரு, இந்த அழகு இவர்கிட்ட போயிட்டாங்க, அந்த அழகு அவர்கிட்ட போயிட்டாங்க, அதெல்லாம் நம்ம பேசிக்க வேண்டாம். அது நம்ம பர்சனல், அது வேண்டாம் நமக்கு. அதை தவிர மற்ற என்ன பண்ணாங்க அதை பாருங்க, மற்ற என்ன தப்பு பண்ணுறாங்க, வேற என்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க அதை பாருங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவர் என்ன மாதிரி நடந்திருக்கணும், அவர் ஏன் நடந்தினாரு, இந்த தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண, நம்மளுடைய ரோல் என்ன, நம்ம ரோல் இருக்கு இல்லைன்னா என்ன சொல்ல முடியாது, நம்ம ரோல் இருக்கு, நம்மளுடைய ரோல் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளை நம்ம மாத்திரதான் பார்க்கணும். நீங்கள் போய் யாரையும் ஒன்றும் மாற்ற, இஸ்ரேலில் போய் நில்லுன்னா நடத்தப்பட்டாங்க. ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நம்ம இதில் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. ஜூலாவா ஏதோ ஒரு லேடி வந்து எல்லா மக்களும் ஒரு குலம் தான், எல்லா மனிதர்களும் ஒரு குலம் தான், எல்லாரும் ஒரே இனம்தான், மக்கள்லாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படி சொல்லி இஸ்ரேல் லேடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாக்க நம்ம குரூப்பில் போட்டிருந்தாங்க. அவங்க நாட்டு பிரசிடென்ட்டு போட்டையும் அந்த அம்மா போட்டையும் போட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க கண்ட்ரிக்கு போகிறாங்க, இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணும்போது இந்த அம்மா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்களா, இவங்க ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது, பிரார்த்தனை, உலகம் எல்லாம் ஒரே மக்கள் தான், எல்லாம் ஒரே குலம் தான், நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன், எல்லாம் ஒன்றா இருக்கணும். இந்த அம்மா இங்கே டெல்லியில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணி என்ன ஆக போகுது, அங்கே ட்ரம்ப்பு மனசு மாறணும், இங்கே அவங்க கண்ட்ரி அந்த பிரசிடென்ட் மனசு மாறணும், இஸ்ரேல் பிரதமரா பிரசிடென்ட்டா அந்த கண்ட்ரியில் அவர் மனசு மாறணும். இந்த அம்மா ஜூலாவே இதை போட்டிருந்தாங்க பேர். அந்த அம்மா உட்காந்து இங்கே டெல்லியில் உட்காந்துன்னு ஃப்ளைட்டு போயிடுச்சு, ஃப்ளைட்டுக்கு போக முடியல, நான் என்ன பண்ணுறேன் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துன்னு நான் பிரார்த்திக்கிறேன்னு என்ன ஆக போகுது, பிரார்த்திச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, சும்மா பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை, இன்னைக்கு இவங்கெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா அடிப்படைக்காரன் நாமளும் காரணமாக இருக்கிறோம். எப்படி காரணமாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம், யாராவது ஒரு 4 பேர் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இன்னைக்கெல்லாம் போர் தொடுக்கிறாங்க, அந்த வெஞ்சன் கோபம் ஆத்திரம் பாகிஸ்தான் மேலே ஆப்கானிஸ்தான் மேலே இவங்க தான் வெறி வச்சு இவங்க போடுறாங்க. புட்டின் வந்து அவர் ஏற்கனவே 1.5 வருஷம் சண்டை பிடிச்சுங்கிறாரு யுக்ரைன் மேலே. இப்போ இவங்க வந்து இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறாங்க. இவங்க நானும் விட மாட்டேன் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நீ எல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் முஸ்லீம்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க மேலே கோவம், அந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் மேலே ஈரானுக்கு கோவம். என்ன அவன் நம்மளை வந்து அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், நீங்களாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கொரு. இந்த ரேஜஸ், இந்த வஞ்சம், இந்த கோபம் ஆத்துறதுக்கு நாமளும் காரணமாக இருக்கிறோம் நான் சொல்கிறேன். எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது 4 பேர் சொல்லுங்க, 2 பேர் சகோதரர்கள் 2 பேர் சகோதரிகள், நாமளும் காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படின்னு உங்களுக்கு தோணுது பார்ப்போம். ரஞ்சித்துங்க ஐயா. ஐயா நம்ம சொல்லுங்க சார். ரஞ்சித் திருச்சி. நம்ம அறிஞ்சும் அறியாமலும் நம்ம வெளிப்படுத்துற எண்ணம் மற்றும் உணர்வுகள் தான் காரணம்னு நினைக்கிறேங்க ஐயா. இன்னொரு டைம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். நம்ம அறிஞ்சும் அறியாமலும் வெளிப்படுத்துற எண்ணமும் உணர்வுகளும் தான் காரணம்னு நினைக்கிறேங்க ஐயா. கரெக்ட் சார். அடுத்தது ஐயா, நான் கவிதாங்கய்யா, யுஎஸ்ஏல இருந்து. கவிதா சொல்லுமா. ஐயா, நம்ம எல்லாத்தோட கலெக்டிவான நெகட்டிவ் தாட்ஸ் தான் இதுக்கு காரணம் நினைக்கிறேங்கய்யா. கரெக்ட். சரி, அடுத்தது நெக்ஸ்ட். ஐயா வணக்கம் ஐயா, கவியரசி பெங்களூர்லேருந்து பேசிட்டு இருக்கேங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம தலைவர்களுடைய கருத்து வந்து அந்த
கண்ட்ரியில் இருக்கிற மக்கள்கிட்ட அவங்க மைண்டில் போய் அப்படியே இறங்கிடுதுங்க ஐயா. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போது நம்ம பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் ஆடுது அப்படின்னா, நமக்கு எப்போவுமே நம்ம வந்து அவங்க நம்மளுடைய அண்டை நாடு, அவங்க பண்ணுறது தப்பு, நான் தப்பு அப்படி சொல்ல வரல. ஆனால் நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து எப்போவுமே அவங்கள வந்து ஒரு சகோதர நாடாக நம்ம பார்க்குறதே கிடையாது. ஈவன் மக்கள் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி அந்த கண்ட்ரி ஆள்றவங்களுடைய தாட்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு உள்ளே இருக்கிற மக்களுடைய மனசில் திணிக்கப்படுதுங்க ஐயா. இன்டைரக்டாவோ டைரக்டாவோ திணிக்கப்படுது. ஸோ அதனால கூட அது ஒரு காரணமாக இருக்கலான்றது என்னோட கருத்து, தாழ்மையான கருத்துங்க ஐயா. அடுத்தது ஐயா வணக்கம். எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஈகோ தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்முனைப்பு, தாங்கிற அகங்காரம். அதுதான் இந்த பாடல்ல சொன்ன மாதிரி அகம்பாவும் ஆணவம், அந்த மாயை தான் எல்லாரையும் கண்ணை மறைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அடுத்தது ஐயா வணக்கம் ஐயா. பன்னீர்செல்வம் நாகர்கோவிலிருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சார். ஐயா, நம்மளுடைய வெறுப்பு உணர்வு, நான்கிற அகங்காரம், நான் தான் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை வெளிப்படுத்துது ஐயா. அடுத்தது ஐயா, டாக்டர் ஐயா, சொல்லுங்கம்மா. ஒரு ஒட்டுமொத்த ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கிற ஒட்டுமொத்த மக்களோட மக்களோட மொத்தமா எண்ணங்கள் தான் ஐயா. மக்களோட எண்ணங்கள் ஒவ்வொரு கண்ட்ரிலயும் எல்லாம் டோட்டலா கணக்கு பண்ணா ஒவ்வொருத்தரும் ஏரியால இருக்கிற மக்களோட எண்ணங்கள் தான் எல்லாம் பிரதிபலிக்குது ஒவ்வொரு தலைவர்கிட்ட. இப்போ நீங்க சொன்னவங்க எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க, பர்ஃபெக்டா புரிஞ்சிருக்கிறீங்க. கர்மாஞ்சலிங்க கொஞ்சம் கரெக்டாக நல்லா வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். நீங்க எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க, எல்லாருமே ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்கீங்க. பட் பெர்ஃபெக்ட் கரெக்டான ஆன்சர். இது எல்லாமே கரெக்டாக, எதுவுமே தப்பு இல்லை. கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது நம்முடைய தாட் ஃபார்ம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த தாட் ஃபார்ம் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பழகுது. நாடு எல்லாம் இங்கே கிடையாது. இங்கே நாடு, மாநிலம் அதெல்லாம் தாட் ஃபார்முக்கு நாடு மாநிலம்லாம் கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம் எங்கே வேணாலும் போகும், எங்கே வேணாலும் போகும். இப்போ நம்முடைய அந்த இப்போ சொன்னீங்க இல்லையா, ஈகோ, அகங்காரம், அகம்பாவம், நான் தான் அப்படின்றது, அந்த வெறுப்பு, கோபம், பழி உணர்ச்சி, இது எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கு இல்லையா. இப்போ நான் இருக்கேன், எங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க, எல்லாரும் அவங்க ஃபேமிலியில் இருக்கும். நம்ம தனி மனிதனாக இருந்து ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட்னு ஒன்றுன்னு வச்சு ஒரு யூனிட் வச்சுக்கோங்க. இப்போ எங்கிட்டேருந்து 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான், என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய பெரிய டாக்டர், என்னுடைய சின்ன டாக்டர், 4 பேருடைய காம்பேக்டாக மொத்தமாக சேர்த்து ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி பல குடும்பங்கள், பல நம்ம ஒரு தெருவை எடுத்துக்கோங்க. நம்ம வீடு, இப்போ நான் இருக்கேன், நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பெரிய மக, சின்ன மக, 4 பேர் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கோம். எங்களை ஒரு கலெக்டிவ் ஒன்று வச்சுக்கோங்க. அதே அடுத்த ஃபேமிலி, பக்கம், அடுத்த தெரு, அடுத்த நகர், அடுத்த வேளச்சேரி ஃபுல்லாக, அடுத்த சென்னை ஃபுல்லாக, அடுத்த தமிழ்நாடு ஃபுல்லாக, இப்படியே எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக வரும் இல்லைங்க. இந்த எனர்ஜி எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எங்கே வேணாலும் போகும், எங்கே வேணாலும் வரும். இந்த ரேஜஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வன்மையான உணர்வு, வன்முறை, இந்த தாட் ஃபார்ம், கோபம், எரிச்சல், பொறாமை, இது எல்லாமே அக்குமுலேட் ஆகி எங்கே ஒரு இடத்துல போய் நிற்கணும், இது எங்கே போய் நிற்குதோ அந்த இடத்துல இதெல்லாம் நடக்கும். இது எங்கே போய் நிற்குதோ அதனால இந்த டெக்னிக்கெல்லாம் யாருக்குமே புரியல, யாருக்கும் தெரியல, ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இதுதான் உண்மை. அப்போது இன்னைக்கு இவங்கெல்லாம் சண்டை பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம், இந்த அம்மா பிரார்த்தனை வேற பண்ணுறாங்க. அந்த நாட்டு குடிமகள் அவங்க பிரார்த்தனை பண்ண, இவங்களே ஓட்டு குத்திருப்பாங்க அவருக்கு. இந்த அம்மாவே ஓட்டு குத்திருப்பாங்க, செக்குன்னு குத்திருப்பாங்க ஓட்டு அவரை கொண்டு வரதுக்கு. இப்போ அவர் வார்டு டிக்ளேர் பண்ணுறாருன்னா, நான் பிரார்த்திக்கிறேன்னு ஒருவனே குலம், ஒருவனே தேவன், எல்லா மக்களும் ஒன்றாக்கணும். இவங்க ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டனால சொல்கிறாங்க. இவங்க ஃப்ளைட் பண்ணிட்டு போயிருந்தாலும் அது சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க கரெக்டாக ஃப்ளைட் கிடச்சி ஊர் போய் சேர்ந்துட்டு இருந்தாங்க, இதை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃப்ளைட்டு கிடைக்கல, மிஸ் ஆகி போச்சு, அதனால் திருப்பி அந்த வார்டு என்ன முடியுதோ அதுக்கு தான் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு இங்கே தங்கி செலவு பண்ணிட்டுக்கணும் வேஸ்ட்டாக. அந்த ஃபீலிங்கில் அவங்க சொல்கிறாங்க, உண்மையான மனசாரெலாம் சொல்லலை. அவங்க இவங்க ஓட்டு குத்தாமல் அவர் வந்துட்டாரா என்ன? ஏன் அவரை கண்டம் பண்ண வேண்டியது தானே?
இப்போ அது தேவையில்லாத வேலை. நம்ம இஸ்ரேல் வந்து நம்ம போய் அங்கே போய் அடிக்கிறோம், அவங்கள போய் அப்பாவி மக்களை கொல்றோம், அது தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டியதானே. கூட ட்ரம்ப்பை கூட சேர்த்துக்கணும், கூட்டு சேர்ந்துன்னு கூட்டு வேலை சேர்ந்துலாம் அடிக்கிறாங்க. அப்போ இது என்ன காரணம்? நம்ம கூட தான் காரணம். நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மக்கிட்ட இருக்க அந்த கோபங்கள், ஆத்திரம், பழி, பொறாமை, இப்போ நம்ம சொன்ன சகோதரி சொன்ன எல்லாமே கரெக்டு. எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இப்படி வாரா வருது. வாருக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கின்றோம். அவர் வார நிற்கணும், இவர் வார நிற்கணும், இந்த சண்டை பிடிக்கக்கூடாது, நம்ம இங்கே பிரார்த்தனை பண்ணா போயிடுமா? நம்மளை நம்ம மாற்றிக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறத மாற்றணும். அதை தான் சித்தர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. மேக்ரோ யூனிவர்ஸ், மைக்ரோ யூனிவர்ஸ். அது பெரிய பிரபஞ்சம், இது சின்ன பிரபஞ்சம். இது குட்டி பிரபஞ்சம், பெரிய பிரபஞ்சம். பெரிய பிரபஞ்சம் ஒரு மாற்றம் நடக்கணும்னா இங்கே மாற்றணும். சும்மா போர் நடத்தக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டாக்க ஆயிடுமா? அது மனசார உள்ள அந்த நம்மக்கிட்ட, நம்ம சரௌண்டிங், நம்மக்கிட்ட, நம்ம சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நீக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதே கோபம், வெறுப்பு, பொறாமை அதெல்லாம் அப்படியே டீவியேட் ஆகி குறைஞ்சி அப்படியே வீக் ஆகி அந்த போரே நடக்காது. அப்போ எங்கே நடக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணம் நாம இந்த பேசிக் சயின்ஸை புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்பில் தான் பிரபஞ்சம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு கட்டப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சம் நன்றின்னு சொல்லாதீங்கன்னு. நம்ம குரூப்பில் கூட ஏதோ மெசேஜ் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு போட்டிருந்தாங்க, வேற ஏதோ குரூப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ். அது பிரபஞ்சம் நன்றின்னு சொல்லாதீங்க, கடவுளுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஏன்னா பிரபஞ்சம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி மில்கி கேலக்சிஸ், இந்த மாதிரி யூனிவர்ஸ் நிறைய இருக்கு. நீங்க எந்த நன்றி சொல்லுவீங்க? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு, மில்கி கேலக்சிஸ் இருக்கு. இந்த மாதிரி பிரபஞ்சங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான நாட் லேக்ஸ், கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கு, கோடிக்கணக்கான சந்திரன்கள் இருக்கு, கோடிக்கணக்கான பூமிகள் இருக்கு. நமக்கு தெரியல, இது ஒன்னையே பெருசா பார்த்துங்கிறோம் நாம். அப்ப பிரபஞ்சம் எந்த பிரபஞ்சம் சொல்றீங்க? இறைவன் ஒருத்தர் தான், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இறைவன். ஆனா இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரியாம யாரும் சொல்லிட்டு நீங்க சொல்ல வேண்டாம். கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோவர்ஸ் அது சொல்லக்கூடாது. அவங்க தெரியாம சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சம் எல்லாம் கொடுக்குது ரைட். ஓகே, இறைவன் தான் கொடுக்குறாரு, பிரபஞ்சமே இல்லை. மைண்ட் வச்சுக்கோ, சரியா? அப்போ நம்ம ஏன் மாற்றோம்? அதான் நம்ம சொல்றோம். நம்ம ஏன் இங்க சொல்றோம், ஏன் கர்மாஜிங்க, அதை நம்ம அந்த மனசை மாத்துறதுக்கு, ஆத்மாவை மாத்துறதுக்கு தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். எப்படி மனசை மாத்திக்கணும், எப்படி ஆத்மாவை மாத்திக்கணும், அதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி மூச்சை இழு, அப்படி மூச்சை இழு, இப்படி விடு, ஹோல்டு பண்ணு, எக்ஸேல் பண்ணு, இன்ஹேல் பண்ணு, ரீடைன் பண்ணு, அப்படிலாம் சொல்லலை. அது தவறுன்னு சொல்ல வரல, நம்ம தவறுன்னு சொல்ல வரல. இட் இஸ் சிஸ்டம், பர்ஃபெக்ட் சிஸ்டம் given by the almighty சித்தர்ஸ். இதற்காக கொடுக்கப்பட்ட விஷயம் தான், ஒலி சித்தர்ஸாக கொடுக்கப்பட்ட விஷயம் தான். அதை தப்பு சொல்லலை. பட் அதை விட இன்னொரு டெக்னிக் இருக்கு, அதே தான் அவங்க தான் கொடுங்க, அப்படி பிடிச்சி போயிடுவேன்னு சொல்கிறோம். சரிங்களா? இது நல்ல சிஸ்டம் தான், நான் தப்பு சொல்லலை. பதஞ்சலி முனிவர் கொடுத்தது, யோக கலைகள் சித்தர்கள் கொடுத்தாங்க, மகான்கள் கொடுத்தாங்க. அதை நான் தப்பு சொல்ல வரல. அடுத்த லெவல் மேலே கொடுத்துருக்கேன், நம்ம அடுத்த லெவல் பிடிச்சிக்கணும், ஏன் இதை பிடிக்கணும்னு சொல்ல வரேன். இதை விட்டுட்டு வந்துருங்க, இது லோ லெவல் பீப்புள் பிடிச்சி நம்ம ஹை லெவல் போயிடுவோம்னு சொல்ல வரேன். ஸோ மனசு நம்மளை மாற்றிக்கணும். முதல்ல நம்ம மனசுல இந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாம் மாற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எல்லாம் தானாகவே நடக்கும். நீங்கள் எந்த பரிகாரம் பூஜை பண்ண வேண்டாம், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். மாற்ற வேண்டியது நம்ம மனசு தான். இந்த மனசு எது கண்ட்ரோல் பண்ணுது? ஜீவாத்மா கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மனசை எது கண்ட்ரோல் பண்ணுது? ஆத்மா கண்ட்ரோல் பண்ணுது. ஆத்மால 2 ஆத்மா இருக்கு, பரமாத்மா ஒன்று இருக்கு, ஜீவாத்மா ஒன்று இருக்கு. பரமாத்மா பர்ஃபெக்ட், அதான் கடவுள், அது கடவுள். பட் ஜீவாத்மா ஒன்று பற்றி அந்த ஜீவாத்மா தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஜீவாத்மாவை பரமாத்மா கண்ட்ரோல் பண்றாரு, அது வேற சமாச்சாரம். பட் உடல், மனம், ஆத்மா, அந்த ஆத்மா ஜீவாத்மா இதையெல்லாம் மாத்தினா எல்லாம் சரியாயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்? பரமாத்மாவை பிடிச்சிக்கிறோம். பரமாத்மாவை பிடிச்சி இந்த ஜீவாத்மா, மனம், உடல் கண்ட்ரோல் பண்றோம். பரமாத்மா பிடிக்கிறோம், பரமாத்மா பிடிச்சா அவர் ஜீவாத்மாவை கண்ட்ரோல் பண்றாரு. ஜீவாத்மா வந்துச்சுன்னா மனம் கண்ட்ரோல் ஆகிடும், உடல் கண்ட்ரோல் ஆகிடும். அதனால தான் நம்ம உடலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல, மனசுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல, ஆத்மாவில் கூட ஜீவாத்மாவை கான்சென்ட்ரேட் பண்ணல, பரமாத்மாவிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடலுக்கு எந்த பயிற்சி எதுவும் நான் கொடுக்கல, மனசுக்கும் எந்த பயிற்சி அது இதுலாம் சொல்லலை. உடல், மனம் அந்தாண்ட ஜீவாத்மா அப்படின்னு வரும், ஆத்மாவுக்கு வரும். அந்த ஜீவாத்மாவையும் நம்ம அவ்வளோவா கண்டுக்கல, பரமாத்மாவை தான் பிடிக்கிறோம். ஏன்னா ஜீவாத்மாவையும் பரமாத்மா தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அங்கே பரமாத்மா பிடிச்சவங்க எல்லாமே சரியாக போயிடும், மேட்ரு ஓவர். சரிங்களா? ஆனால் நம்ம அந்த டெக்னிக்காக சொல்லிக் கொடுக்கணும். அதனால் மற்ற முறைகள், ஆன்மீக முறைகள் சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம சொல்லலை. ஸ்ட்ரைட்டாக போகிறோம். நம்ம டாப் மேலே என்ன இருக்கோ அதுக்கு போகிறோம்.
தெரிஞ்சுக்கோங்க. அப்போது பிரார்த்தனை பண்ணுறேன், போர் நிறுத்தணும், இவன் அநியாயம் பண்ணுறான், அவன் அநியாயம் பண்ணுறான், இவன் இப்படி அவன் அப்படி பக்கமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம மாற்ற முடியுமா பாருங்கள். இங்கே மாறினா அங்கே மாறும். நீங்கள் இங்கே தீர்மானம் போடுறதுனாலையோ, இங்கே போஸ்ட் ஓட்டுறதுனாலையோ, இல்லை இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறனாலையோ, இங்கே அவங்க நாட்டு தூதரகம் இருக்கும் இல்லையா, அந்த தூதரகத்துக்கு முன்னால் போய் கொடி பிடிச்சி உண்ணாவிரதங்கிறனாலையோ, கருப்பு கொடி காட்டினாலையோ அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க என்ன நடக்குமோ அதை செஞ்சு தான் இருப்பாங்க. இவங்க போய் அந்த நாட்டுக்கு இஸ்ரேல் தூதரகத்துக்கு போகிறேன், அமெரிக்க தூதரகத்துக்கு போகிறேன், ரஷ்யா தூதருக்கு போகிறேன், நான் அங்கே போய் கொடி காட்டுறேன், கருப்பு கொடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் போராடி நான் போர்த்து விடக்கூடாது, போர்த்து விடக்கூடாதுன்னு சொன்னால் ஒன்றும் ஆகாது. போலீஸில் பிடிச்சி உள்ள வைப்பான். அடுத்த நாள் காப்பி டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து கையெழுத்து வாங்கி வெளியே அமைச்சிட போகிறோம். அவ்வளோதான். ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அது பாட்டு அங்கே நடக்க தான் செய்யும். இது நம்மளே ஏமாற்றி தான் இருக்கும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு நாமளே ஏமாந்துட்டுருப்போம், மற்றவங்கள ஏமாற்றிட்டு இருப்போம். நீங்கள் மனசில் மாறுங்க, எல்லாம் மாறும். அது புண்ணியம், அது புண்ணிய கர்மா. அந்த புண்ணிய கர்மா உங்களுக்கு எவ்வளவோ பெனிஃபிட் கொடுக்கும். மனசில் நம்ம மாறுற வழியை பார்க்கும். சரிங்களா? ஓகே, ரைட். தென் இன்னைக்கு காமதகனம். ஒரு வருஷமும் காமதகனம் நடக்கும். இந்த காமதகனம் அப்படின்னா என்னன்னா, சிவன் மன்மதனை எரிச்சிருவார். ஏன் சிவன் மன்மதனை எரிக்கிறார்? சிவாச்சாரியர்களை கேட்டு பார்த்தீங்களா எங்கேயாவது? இல்லை சிவன் கோயில் இருக்கிற அர்ச்சகர்களை கேட்டிருக்கீங்களா? அந்த அறங்காவலர்களை கேட்டிருக்கீங்களா? இல்லை அதை பற்றி உபன்யாசம் பண்ணுறாங்களா, அவங்கள கேட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? சிவன் ஏன் மன்மதனை எரித்தார் தெரியல. இதை வருஷம் ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு முறை மதுரைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஞாபகம் இல்லை. வந்தேன், நிறைய போலீஸ் செக்கப்பு, ஸ்டேஷன் நிறைய செக்கப்பு, நிறைய எல்லாம் ரொம்ப செக்கப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால், இன்னைக்கு டிசம்பர் 6 சார், டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினம் சார், அதனால போலீஸ் செக்கப்பெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டாங்க எல்லாம் செக்யூரிட்டி. கேட்டபோது சொன்னாங்க, சார் இன்னைக்கு டிசம்பர் 6 சார், பாபர் மசூதி இடிச்சு தானே இல்லை சார், ஆனால் போலீஸ் செக்கப்பெல்லாம் பண்ணுறோன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார். ஓ அப்படியா, சரின்ட்டு அப்புறம் வந்தேன். பாபர் மசூதி இடிப்பு தினம்ன்றது அது ஒரு தினம். அதை ஞாபகம் வச்சுக்கின்னு அவங்க கொண்டாடுறாங்க. கவர்மெண்ட்டும் பாவம் அன்றைக்கி எதாவது அசம்பாதம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப செக்யூரிட்டி போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் போகுது. பாபர் மசூதி இது ஞாபகம் வச்சுக்கிற நாடாது. இவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அந்த காலத்தில் அது இந்து கோயிலாக இருந்தது, அந்த முஸ்லீம் மன்னர் எல்லாம் இடிச்சிட்டு மசூதி கட்டிட்டாரு, அதனால் இப்போ நாங்கள் திருப்பி அதை இடிச்சிட்டு கட்டுறோன்றாங்க இவங்க இந்துக்கள். சரியா? பாபர் மசூதி ஒன்று இருந்தது, பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் பீரியடில் இடிச்சிட்டாங்க. ஓகே, இவங்க சொல்கிற நியாயம் என்ன? ஏற்கனவே இந்து கோயில் தான் அது. அதை அந்த காலத்தில் முஸ்லீம்கள்லாம் இருக்கும்போது யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி எல்லாம் இடித்து உடச்சி படிச்சுட்டு இப்போ அந்த இடத்துல மசூதி கட்டாரு, அதனால் இப்போ அதை நாங்கள் இடித்து நாங்கள் கோயில் கட்ட போகிறோம்னாங்க இவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ அம்மா எங்கள் கோயில் இடிச்சிட்டான், பாபர் மசூதி இடிச்சிட்டான், இவங்க புலம்புறாங்க ஒரு பக்கம். ரெண்டு பேருக்குமே தெரியல மேட்ரு என்னன்னு. சரி, பாபர் மசூதி இடிச்சிட்டான், சரி போய் விட்டு கடை போ, ஏதோ இடிச்சிட்டான் தெரியாமல் போ விடு. ஐயோ எங்கள் கோயில் இடிச்சிட்டான். அதை வருஷம் பாபர் மசூதி இடிப்புன்னு சொல்லி கொண்டாடுறாங்க முஸ்லீம்ஸ். அதை ரினியூல் பண்ணிக்கிறாங்க. அந்த சோகத்தை, வருத்தத்தை, அந்த கோபத்தை, அது என்ன சொல்கிறது, அந்த எமோஷன்ஸை ரினியூல் பண்ணி எவ்ரி இயர் தே ஆர் ரினியூவிங் தட் சென்சேஷன்ஸ், தட் எமோஷன்ஸ் வருஷம் ரினியூல் பண்ணிக்கிறாங்க. எங்கள் கோயில் இடிச்சிட்டாங்க, எங்கள் மசூதி இடிச்சிட்டாங்க, இந்துக்கள் இடிச்சிட்டாங்க. இப்படியே மைண்டில் போட்டு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 6 பாபர் மசூதி சொல்லிட்டு இவங்களும் கொண்டாடுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு அன்னைக்கு ஏதாவது வெடிகுண்டு வெடிச்சிடுறாங்க, அது வச்சுறாங்க. கவர்மெண்ட்டும் பாவம் அலர்ட்டாக அவங்களும் என்னென்னமோ எல்லாம் ஃபோர்ஸ் உண்டு, ஏர்போர்ட்டில், போலீஸில், ரயில்வே ஸ்டேஷனில், எங்கெங்கே எல்லாம் உண்டு. அந்த போலீஸை போட்டு மிலிட்ரியை போட்டு அன்னைக்கு செக்யூர்டாக பார்க்குறாங்க. அப்போ அந்த எனர்ஜி அங்கே என்ன ஆகுது? ரினியூ பண்ணுறோம். ஏதோ நடந்து போச்சு, விட்டுறணும், அதை விட்டுறணும், அதை போயிடும், டிசால்வ் ஆகிடும். பட் என்ன பண்ணாங்க? திருப்பி வருஷம் வச்சு எனர்ஜி பண்ணி அது நமக்கே தான் திருப்பி வருதுன்னு எத்தனை பேர் தெரியும்? அது நமக்கே தான் திருப்பி வருது. இதை கொண்டாடுகின்ற முஸ்லீம் மக்களுக்கும் அந்த முஸ்லீம்கள் வாழ்கின்ற இந்தியர்களுக்கும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி பாதிக்கும் எத்தனை பேர் தெரியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எப்படியெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம் டே டு டே லைஃப்லன்னு பாருங்க. இதுவும் ஆன்மீகம் தான். இப்போ நான் பேசுறதும் ஆன்மீகம் தான். இதுதான் உண்மையான ஆன்மீகம்.
சும்மா போய் சாமி போடு, விளக்கேற்று, மாஸ்க் போ, சர்ச்சு போ, பிரார்த்தனை பண்ணிடுது, அதுவும் ஆன்மீகம் தான். பட் உண்மையான ஆன்மீகம் இப்போ நான் பேசுறது ஆன்மீகம் தான். இது ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் கிடையாது. நடந்து போச்சு. சப்போஸ் சரியோ நடந்து போச்சு, ஏதோ அந்த காலத்தில் வந்தார், யாரும் கேட்க ஆள் இல்லை, சரி கட்டிட்டாங்க, ஓகே, அவங்க கூட்டுப்படி வச்சுக்கோம். சரி இப்போ கட்டிட்டான், சரி இட்டு போட்டோம், விடுங்க, அப்போ என்ன இருக்குது? அதெல்லாம் முடியாது. இப்போ அப்போ யாரும் கேட்கறதுக்கு ஆள், இப்போ நாங்கள்லாம் கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறோம், நாங்கள் இந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அவங்க மைனாரிட்டி, நான் மசூதி இடிப்பேன், இவங்களும் இடிக்கிறேன். சரி அவன் தான் இடிச்சு தொலைச்சான், சரி போய் தொலைட்டும், விட்டு தொலையும் போகிறாங்களா? இல்லை, அதெல்லாம் நினைவு நாள் வச்சுன்னு அதை கொண்டாடுவேன். அதை வந்து வருஷம் அந்த வெஞ்சன் கிரியேட் பண்ணிக்குவேன். இந்துக்கள் கோயிலை இடிச்சிட்டாங்க, இந்துக்கள் என் கோயிலை இடிச்சிட்டாங்க, இது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அப்புறமா நீங்கள் சொல்கிறீங்களே, அப்புறமா அப்படியே ரெக்கார்ட் ஆகும். இந்த எண்ணம் என்னாகும்? இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த நாளை கொண்டாடுகின்றார்களே, அந்த முஸ்லீம்களையும் பாதிக்கும், அவர்கள் வசிக்கின்ற நாட்டையும் பாதிக்கும், அந்த நாட்டில் வசிக்கின்ற மற்ற மக்களும் பாதிப்பாங்க, நீங்களும் பாதிப்பீங்க, எல்லாமே பாதிக்கிறோம். இது ஏன் தெரிய மாட்டேங்குது? யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்படிதான் நமக்கு நாமளே ஆப்பு வச்சுக்கிறோம். எண்ணங்கள் தான் சொல்கள், செயல்கள். ஃபர்ஸ்ட் எண்ணம் தான், அப்புறம் தான் சொல்லு, அப்புறம் தான் செயல். முதல்ல எண்ணம் வந்துடும், எண்ணம் வந்துட்டு பிறகுதான் சொல், அப்புறம் தான் செயல். அப்போ எண்ணம் உள்ள மாதிரி ரெக்கார்ட் ஆகிடுது, எல்லாமே பொல்யூட் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம உடம்புக்கு நோய் வரும், ஆக்சிடென்ட் நடக்கும், எல்லாமே நடக்கும், எல்லா நெகட்டிவும் நடக்கும். நம்ம மைண்ட் என்னக்குதோ அதை ரிப்ளிகேட் ஆகும், அப்படியே வரும் நமக்கு. அதனால் முதல்ல மைண்டை மாற்றிக்கோங்க, மனசை மாற்றிக்கோங்க. அந்த மனசை மாற்றுறதுக்கு முடியலன்றதுக்காக தான் கேசியம் கொடுக்குறோம். கேசியம் கொடுக்குறோம், கிறிஸ்டல் கொடுக்குறோம். அது ஏன் கேசியம் கிறிஸ்டல் கொடுக்குறோம்? உங்கள் மனசை மாற்றும், அது பாசிட்டிவாக மாற்றும், நெகட்டிவாக அது பாசிட்டிவாக மாற்றும். கிறிஸ்டலை யூஸ் பண்ணும்போது, கேசியம் ரெகுலராக எடுக்கும்போதும் உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறும். நெகட்டிவெல்லாம் அப்படியே மறையும், உங்களையும் அறியாமல் நெகட்டிவெல்லாம் அப்படியே டிசால்வ் ஆகும், உங்களையும் அறியாமல் டிசால்வ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு எனர்ஜி வரும். பாசிட்டிவ் வந்தால் என்ன ஆகும்? டிவைன் பவர், டிவைன் சக்தி, இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாக வரும். டிவைன் சக்தி உள்ள வர வர என்ன இருக்கும்? எப்பயும் சந்தோஷம் தான், நிம்மதி தான், ஆனந்தம் தான். அந்த டிவைன் சக்தி நம்மகிட்ட குறையும் போது தான் நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு சஃபர் ஆகிட்டு இருக்கோம். அங்கே போனால் சரியாகுமா, இங்கே போனால் சரியாகுமா, அங்கே போனால் சரியாகுமா, எங்கே போனாலும் சரியாகாது. பணம் செலவாகும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். எங்கே போனாலும் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகாது. இந்த அன்பு, கருணை, பாசமெல்லாம் கொண்டு வந்து நம்மளை நம்ம மாற்றும் போது, இந்த கேசியமும் கிறிஸ்டலும் அந்த வேலை இதெல்லாம் நம்ம பண்ணி செய்யும்போது உங்களுடைய மாற்றங்கள்ட நான் சொல்ல தேவையில்லை, உங்களையே சொல்லுது, உங்கள் மாற்றங்கள் பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். இதுதான் வேணும், இதுதான் வேணும். சரியா? புரிஞ்சுக்கோங்க. இப்போ சிவன் வந்து ஏன் மன்மதனை எரித்தார், அதுக்காக பேச்சு வந்தால் இந்த பேச்சு வந்தது. அதை ஞாபகப்படுத்திக்கிறாங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அதே ஆனால் வருஷம் நானும் ஸ்கூல் பாயிலிருந்து பார்க்குறேன், ஒரு வருஷம் மாசி இது வருது, காமதகனம் கொண்டாடுவாங்க ஊரில். அங்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க, அந்த டைமில் ஏதோ பாட்டெல்லாம் பாடி ஏதோ பௌர்ணமி அன்னைக்கு சரி பண்ணுவாங்க ஊரில். அங்கே தருமபுரியில் அப்படி தான் செய்வாங்க. அது அப்போ எனக்கு தெரியல என்ன அது ஏன்றது வந்து இன்றைக்கும் தொடருது. அதை கொண்டாடுறவங்களுக்கும் எதுக்காக செய்யறதுன்னு தெரியாது, காமதகனம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாது. மாசி மாதம் எவ்ரி மந்த் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க. சிவன் வந்து மன்மதனை எரிக்கிறாரு, ஏன் எரிக்கிறாருன்னு தெரியாது, ஏதோ அந்த செரிமனி கொண்டாடுறாங்க. அது நம்மளுடைய புரிதல் எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னு அது விளக்கம்னு சொல்கிறேன். ஏன் எரிக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். யாரோ ஒரு 4 பேர் சொல்லுங்க பார்ப்போம். 2 சகோதரருக்கு 2 சகோதரர் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் எரிக்கிறாங்க? ஏன் வந்து சிவன் மன்மதனை எரிக்கிறார்? வை சொல்லுங்க சார். என்ன ஏடகடமா கேட்டுனா? அவங்க 2 பேரும் விளையாடிட்டு வரும்போது அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்கல்ல, அதனாலதானுங்க எரிச்சிடுறாரு அவரு. உங்க பேருமா? என் பேர் லக்ஷ்மி விநாயகன், ஈஸ்ட் தாம்பரம். ஈஸ்ட் தாம்பரம். ஓகே ஓகே. டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்களா, அவன் எரிச்சிடுறாரா? ஆமாங்க. அவர் தியானத்துல இருக்கும்போது அவங்க ஓடி விளையாடும் போது அவங்க அந்த அவர் மேல விழுந்து இது பண்ணிடுறாங்க, டிஸ்டர்ப் ஆயிடுறதுனால அவரு உடனே கோவப்பட்டு எரிச்சிடுறாரு. அப்படி ரைட், ஓகே. அடுத்தது சார். வணக்கங்க ஐயா. வணக்கங்க. அசுரர்கள் வந்து தேவர்களை எல்லாம் சிறைப்பிடிச்சு இந்திரனுடைய மனைவி இந்திராணி முதற்கொண்டு நிறைய பெண்களையும் ஆண்களையும் தேவர்கள் எல்லாத்தையுமே சிறைப்பிடிச்சு ரொம்ப கொடுமை பண்றாங்க. அவர்களுடைய கொடுமை தாங்காம எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் போய் சிவபெருமான் கிட்ட நாம போய் சொல்ல முடியும்? சிவபெருமான் வந்து ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது அவருடைய தியானத்தை கலைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தேவர்கள் எல்லாம் கேட்கும்போது
பெருமாள் கிட்ட விஷ்ணு கிட்ட போய் கேட்கும்போது மன்மதன் தான் இதை போய் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மன்மதன் கிட்ட போய் சொல்லும்போது மன்மதன் முதல்ல பயப்படுறாரு. திரும்பியும் சரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு சிவபெருமான் தியானத்துல இருக்கும்போது மலர் அன்பை சிவபெருமான் மேல விடுறாரு. அது போய் அவர் மேல படுது. அப்போ அவர் தியானம் கலைஞ்சு கண் திறந்து பார்க்கும்போது மன்மதனை எரிச்சதாக வரலாறு எனக்கு. ஓகே, ரைட். அப்புறம் ஏன் அவரை எரிக்கிறார்? மன்மதன் ஐயா வணக்கம், சாத்தூர் மலைராஜன் சார். சொல்லுங்க சார். அதுங்க இப்ப மன்மதன்ங்கிறது நம்ம அதாவது குடும்ப உறவை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஆண் பெண்ணுடைய இது அது காரணமே அந்த மன்மத லீலைங்கிறாங்க, மன்மதனுடைய பங்குங்கிறாங்க. அது ஒரு முறையான வழியில ஒரு தாம்பத்தியமா ஒரு கணவனுக்கும் அன்பான கணவன் மனைவி 2 பேருக்குள்ள இருக்கும்போது வரைக்கும் அது சிறப்பு. அது முறையற்று போகும்போதுதான் அது பல விபரீதங்களை கொடுத்து சமுதாயத்துல பழைய சீர்கேடுகளை கொடுக்குதுங்கிறதுனால அந்த தேவையில்லாத ஒரு இதுக்கு அதை எரிச்சு அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருப்பாரோன்னு எனக்கு மனசுல தோணுது. உங்களுக்கு தோணுது. ஓகே ஓகே. சரி சார். அடுத்தது அசுரர்களை எரிக்கிறதுக்காக வேறொரு ஒரு அவதாரமாக எடுத்து யாராவது வரணும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வேண்டிக்கும் போதுதான் இந்த தியானம் முடிஞ்சு பார்வதியோட சிவன் ஐக்கியமாகணும் சேரணும் அப்படிங்கறதுக்காக அப்படி நடக்கணுங்கிறதுக்காக தான் மலர் அம்பியை விடுறாரு. தியானம் முடிஞ்சதும் சிவனும் பார்வதியும் ஐக்கியமாகணும்ன்றதுக்காக முருகனுடைய அவதாரம் ஏற்படணுங்கிறதுக்காக. அதுக்கு அவர் கோச்சின்னு எரிச்சிடுறாரு. ஆமா, அவருடைய தியானத்தை கலசதுனால. அடுத்தது வேற யாரு? யாருக்கும் ஐடியா வரலையா? யாருக்கும் ஐடியா வரலையா? எலிவன் என்ன யாரோ ஒருத்தர் இல்லை? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். அதாவது ஏன் அவர் எரிக்கிறாரு அப்படின்றது நீங்க சொன்னீங்க, எல்லாருமே கரெக்டாக சொல்லிக்கிங்க, எதுவும் தவறு இல்லை. மலைராஜன் சார் சொன்ன மட்டும் ஒரு சின்ன ஆட் ஆன் ஒன்று, மற்றவங்கலாம் கரெக்டாக சொல்லிங்க. மலைராஜன் சார் கிட்ட வந்துட்டாரு, ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட. அதாவது மன்மதனை எரிக்கிறார், ரைட், ஓகே. ஒரு முறையான ஒரு கணவனும் மனைவியும் ஒரு முறையாக ஒரு கணவனும் மனைவியும் தாம்பத்திய ஒரு முறையாக கொள்ளும் பொழுதும் அங்கே மன்மதன் வேலை செய்கிறார். முறையற்று நாம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் உறவு வைத்துக் கொள்ளும் போது அங்கேயும் மன்மதன் வேலை செய்கிறார். மன்மதன் 2 இடத்துக்குமே தேவைப்படுறாரு. பொதுவாகவே அந்த அந்த உறவு அப்படின்னு செக்ஸுவலாக அந்த உறவுன்னு வரும்போது அங்கே மன்மதன் வந்துடுறாரு. பட் சமுதாயம் அங்கீகரித்தது ஒரு கணவனும் மனைவியுமாக இணைந்து உறவு கொள்ளும் பொழுது அது சரின்னு சொல்லுது. ஸோ மன்மதன் இங்கேயும் தேவைப்படுறாரு. அதே மன்மதன் தான் அங்கேயும் அது முறையற்று வேற மாதிரி அவங்க ஏதோ ஒரு உறவுல ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்றாங்கனால அங்கேயும் மன்மதன் தான் வேலை செய்கிறாரு. அங்கேயும் மன்மதன் இருக்கு, அவருடைய ரோல் அங்கேயும் இருக்கு. அவர் அம்பு எய்தார் தான் 2 பேர்கிட்டையும் அந்த ஒரு ஹார்மோன்ஸ் அந்த உறவு வச்சுக்கணுன்ற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது XY யாராக இருந்தாலும் அது வரும். ஸோ மன்மதனுடைய வேலை ஒன்று தான். என்ன வேலை? ஒரு ஆணையும் பெண்ணையும் ஈர்க்கணும், ஆண் பெண்ணை ஈர்க்கணும், பெண்ணை ஆணை ஈர்க்கணும், 2 பேரையும் லிங்க் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும். அது மன்மதனுடைய வேலை, ரதியினுடைய வேலை. அவருடைய பிள்ளையாசிரி போட்டு ஆரம்பிக்கிறது மன்மதன் ஆரம்பிப்பார், ரதி முடிப்பாங்க. மன்மதன் ஆரம்பிப்பார், ரதி முடிப்பாங்க. இப்போ இது என்ன காரணம் அப்படின்னா, இது எல்லாமே கரெக்டு தான். இந்த விஷயம் என்னன்னா, எந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் மன்மதனும் ரதியும் தேவை. மன்மதன் ஆரம்பிப்பார், ரதி முடிப்பாங்க, ரைட், ஓகே. இங்க மன்மதன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறார். அந்த தியானத்தை கிடைக்கிறதுக்கு சிவனுக்கே அம்பு விடுறாரு இவர். அவங்க பார்வதியோட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக, சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக அவர் விடுறாரு, ரைட், ஓகே. இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் பர்ஃபெக்ட் சிஸ்டம். ஆனா ஏன் எரிக்கிறாருன்னா, இவன் ரொம்ப அழுந்து தாங்க முடியல இந்த மன்மதன். அதாவது மன்மதன் என்ன விஷயம் பண்றானோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப அக்கப்போர் தாங்க முடியல. நீ ரொம்ப அநியாயம் பண்ற, சொன்னா கேட்க மாட்டேற, நீ எல்லா மைண்ட்லையும் போய் உட்காந்து, ஆண்கள் மைண்ட்லையும் பெண்கள் மைண்ட்லையும் போயிட்டு உட்காந்து எல்லாம் கொடை போட்டு நிறைய பிரச்சனை பண்ணி விட்ற நாட்டில் அப்படின்னு அவர் டென்ஷன் ஆயிடுறாரு, எரிச்சிடுறாரு, ரைட்.
அங்கே என்ன சொல்ல வராருന്ന விஷயம்னா, நம்ம அடிக்கடி நம்ம கிளாஸில் கூட சொல்லியிருக்கோம், அந்த தாம்பட்டு உறவில் அந்த அந்த கணவன் மனைவியும் அடைகின்ற அந்த இன்பம் அப்படின்றது வந்து இறைவனுடைய இன்பத்தை ஒத்தது. இறைவனுடைய இன்பத்தை ஒத்தது. எப்படி இறைவனை கான்டாக்ட் பண்ணிட்டா, இறைவனை அடைஞ்சா நம்ம என்ன இன்பத்தை அனுபவிக்குமோ அதே மாதிரி இன்பம் தான் அது. ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து உறவு கொள்ளும் பொழுது அந்த அந்த ப்ரெஷர், செக்ஷுவல் ப்ரெஷர்னு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் வந்து இறைவனை சேர்ந்தது. இறை இன்பம் அப்படித்தான். அது வந்து எக்ஸாம்பிளாக ஒரு டேஸ்ட்டுக்காக சும்மா கொஞ்சமாக கொடுக்குறாரு, அவர் கொஞ்சமாக கொடுக்குறாரு, அவ்வளோதான். இதே மாதிரி பல 100 மடங்கு பல 1000 மடங்கு ஆனந்தை தரக்கூடிய, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆனந்தம் தரக்கூடிய அந்த இறை இன்பம், இறைவனை போய் அடைஞ்சிட்டோம்னா அந்த இன்பம் அங்கே கிடைக்கும். எட்டர்னல் பிளிஸ், அது எட்டர்னல் ப்ரெஷர், அது அங்கே கிடைக்கும். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கேயே லெவல், இங்கேயே இதுதான் ஹையஸ்ட் இன்பம், ஹையஸ்ட் இன்பம் அதான் அப்படி சொல்லி மக்கள் இருந்துடுறாங்க. இந்த மன்மதன் வந்து இந்த லெவல்லையே போட்டு இப்படியே குழப்பிட்டு இப்படியே வச்சிருக்கான். அடுத்த லெவல் போக விட மாட்டேன்றான், அடுத்த லெவல் போக விட மாட்டேறான். நான் எட்டர்னல் பிளிஸ், இதை மாதிரி 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அந்த இனிமையான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு உடையவன் நான். அந்த இன்பத்துக்கு என்ன வர விடுறான்னா, நீ என்ன பண்ற, எல்லாத்தையும் இங்கேயே பண்ணிக்கிற, எங்கிட்ட வர விட மாட்டேன்ற. அதைத்தான் அதை சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக தான் எரிக்கிறார். பார்த்தீங்களா, அவர் ஏன் எரிக்கிறாருன்னு சிம்பாலிக்கா காட்டுறது அதுதான். நான் பேரின்பம், பெரிய இன்பம், அந்த இன்பத்துக்காக நான் சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு டைல் பீஸ் மாதிரி, சின்ன பீஸ், ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி நான் இந்த இன்பத்தை கொடுத்துருக்குறேன். நீ எல்லாத்தையும் இந்த இன்பத்தையே இங்கேயே சுற்றி சுற்றி வர போச்சு, என்ன மேலே வர விட மாட்டேன்ற. இவங்களையே போட்டு இப்படியே பிளாக் பண்ணி எல்லா ஆண்கள் மைண்ட்லையும் எல்லா பெண்கள் மைண்ட்லையும் போய் உட்காந்து இப்படியே பண்ணி 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 கொட்டை காலை போட்டு மேலே வார்த்தை விட மாட்டேற. நீ ரொம்ப அக்கப்போர் பண்ணிட்டு சொன்னால் கேட்க மாட்டேன், சொல் பேச்சு கேட்க மாட்டேன். நீ ரொம்ப ரொம்ப இன்ஸ்டியாக போச்சு உங்கள்கிட்ட, ரொம்ப டென்ஷன் பண்ணுற நீ என்னன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எரிச்சிடுறேன். இதுதான் மேட்டர். இது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய டேக்அவே மெசேஜ் என்ன, இந்த இன்பம் சிற்றின்பம், இந்த இன்பத்தை மாதிரி பல மடங்கு இன்பத்தை வரக்கூடிய பேரின்பம், அந்த இன்பத்தை நோக்கி நாம் போகணும். இது சும்மா டெஸ்ட் பீஸ் தான். ஆனால் உலகம் இதுலேயே இருக்கிறாங்க. இதுக்கு காரணகர்த்தா காமன் என்கின்ற அந்த மன்மதனை எரிச்சலான்னு எரிச்சிடுறாரு. இதுதான் விஷயம், புரிஞ்சுக்கோங்க. டேக்அவே மெசேஜ் வந்து இதுதான், சரிங்களா? காரணம் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது சிற்றின்பம், நம்ம இதில் நின்றுறோம், இல்லைன்னா சொத்து சுகம் இதெல்லாம் வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், எஸ்கேப் ஆகணும், இப்படி இல்லை ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணிங்க, 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணிங்க, இப்படியே இல்லை வேறு செட்டப் பண்ணிங்க, ஏதோ ஒன்று இப்படியே இருக்கும். இதுதான் இன்பம் நான் நினச்சிருக்கேன். இதெல்லாம் மேலே பெரிய இன்பம். அது அந்த இன்பத்துக்கு வாங்க நான் கொடுக்குறேன், நான் அது என்னோட கலந்துடுறாங்க. அப்படி கடனோடு கலந்துட்டோம்னா அந்த இன்பம், அது அந்த இன்பத்துக்கு வரவிடமான்றானே இந்த மன்மதன். இவன் போய் இப்படி இவனையே இதையே சின்னையே காட்டி காட்டி இதிலேயே பெருசுன்னு மாதிரி ஒரு மாயில உழவு வச்சுங்கிறான் எல்லாத்தையும் அப்படின்றதுக்காக தான் சிம்பாலிக்காக வந்து சிவன் வந்து எரிக்கிறார். இதை ரினியூ பண்ணதா வருஷம் அந்த காமதகனம்ன்ட்டு வருது, காமதகனம் வருது. ஸோ ஒரு வருஷமா அதை ரினியூ பண்ணிக்கணும். அது எதுக்காக வருதுன்னு ரினியூ பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு புரிதல் வரும். ஆனால் வழக்கம் போல செரிமனி கொண்டாடுறாங்க பண்ணுறாங்களோட என்ன காரணம், அடிப்படை காரணம் தெரியல. அது நம்ம கர்மாஞ்சிகளும் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? தென் நம்ம ஆட்ல வந்து இதை போட்டிருந்தாங்க, திருக்குறள் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாங்க. நேற்று திருக்குறள் பாக்ஸ் இதை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அது 2 ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அது எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. நல்ல விஷயம்தான். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், இது ஒன்றும் புதுசாக கிடையாது. திருக்குறளில் நம்ம குரூப்பில் ஏதோ டெய்லி போட்டுட்டு தான் இருக்காங்க, சிலர் போட்டுட்டு தான் இருக்காங்க. திருக்குறள் போடுறாங்க, பொழிப்புரை போடுறாங்க. ஓகே, இப்போ புதுசாக திருக்குறள் பாக்ஸ் வந்திருக்கு, அது நான் வாங்கட்டுமா, எங்கே கிடைக்கும்னா கேட்டிருக்கீங்க, ரைட், ஓகே. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நான் என்ன திருப்பி சொன்னேன்னா, வாங்குறதோ படிக்கிறதோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். இது நம்ம அப்போ யாரும் அப்ளை பண்ணலை, அதனால தான் சஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஸ்கூல் படிக்கும்போது திருக்குறள் படிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் திருக்குறள் சொன்ன நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோமா? வாழ்க்கையில் அப்ளை பண்ணியிருக்கிறோமா? நடைமுறைப்படுத்தியிருக்கிறோமா? இல்லை. படிக்கிறோம், எழுதுறோம், ஒப்பிக்கிறோம், மார்க் வாங்குகிறோம். திருக்குறள் ஒப்பிக்கும் போட்டி, திருக்குறள் அப்படி கரெக்டாக படித்தா அந்த பையனை கூப்பிட்டு பரிசு கொடுக்குறாங்க. தவறு. ஒப்பிச்சு என்ன ஆக போகுது? அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அந்த பையன் அதை ஃபாலோ பண்ணுறானா, பின்பற்றானா? அது இல்லை. அந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை ஸ்டேஜில் கொண்டு விட்றாங்களா அந்த ஃபேமிலி, அதை ஃபாலோ பண்ணுறதா? இல்லை. ப்ரைஸு பப்ளிக்காக பையன் வந்தான், திருக்குறள் ஒப்படைச்சான், ப்ரைஸ் ஆனான். இது என்ன? இது நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம். திருக்குறள் பாக்ஸ் வாங்குற பெரிய விஷயம் இல்லை. வாங்குங்க, கேளுங்க, ரைட், ஓகே. அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்களா? டே டு டே லைஃப்பில் அது என்ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா? அதுதான் முக்கியம். 99.99 people are not enforcing that things.
இன் டே டு டே லைஃப். அவங்களுடைய வாழ்க்கையில் லைஃப்பில் அமுல்படுத்துறது கிடையாது. படிக்கிறோம், பார்க்குறோம், தூக்கி போடுறோம், படிக்கிறோம், பார்க்குறோம், தூக்கி போடுறோம், மறந்து போயிடும். அதை வாழ்க்கையில் நடைமுறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் நடைமுறை வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். சும்மா நானும் திருக்குறள் வாங்கினேன், திருக்குறள் போட்டி போனேன், திருக்குறள் படித்தேன், திருக்குறள் குரல் பாக்ஸ் வாங்கினேன், நானும் போட்டு கேட்குறேன், அதனால் என்ன பிரயோஜனம்? பைபிளில் சொல்லுது சண்டை பிடிக்காது, அந்த பிடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. குரானில் சொல்லி சண்டை பிடிக்கும் பிடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. எது மாறுது? இல்லையே. அந்த நாட்டு மக்களும் சரி, அந்த நாட்டு தளபதிகளும் சரி, அந்த நாட்டு தலைவர்களும் சரி, அந்த நாட்டு பார்லிமெண்ட்டும் சரி, எல்லாமே பைபிள் படித்தவங்க தானே, குரான் படித்தவங்க தானே. அப்புறம் எதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க? மிசைல் போடுறது, அங்கே மிசைல் போடுறோம், இங்கே மிசைல் போடுறதும் எதுக்கு? யாரை ஏமாத்துறோம்? நம்மளை நாமளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஆனால் எதுவுமே லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அது என்ன வாங்கி பெருமை? நம்ம திருக்குறள் பாக்ஸ் வாங்கி என்ன பண்ண போகிறோம்? புக்கை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? இப்போ நம்ம குரூப்லேயே போடுறாங்க, எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க? டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணாத எந்த வருஷம் வாழ்க்கையில் வேஸ்ட். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை சொன்னாங்க, என்ன ஃபாலோ பண்ணுறாங்கம்மா? இன்றைக்கும் மக்கள் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறாங்க. அவர் சொன்ன கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வந்துடலாமே. பைபிளுக்கு வந்து எந்த காலம் ஆச்சு? எந்த வருஷம் ஆச்சு? 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இல்லை, என்ன ஃபாலோ பண்ணாங்க? இதை அடிச்சுன்னு சாகுறாங்க. அப்புறம் என்ன? குரான் வந்து எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அடிச்சுன்னு சாகுறாங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அடிச்சுக்கிறாங்க. நான் உன்னை அடிக்கிறேன், நீ என்ன அடிக்கிறேன்னு அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன குரான்? என்ன அல்லாஹ் சொல்லி என்ன மதிக்கிறாங்க? அல்லாஹ் நீ பாட்டு கடை அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அல்லாஹ் 5 பேர் தொழுகி என்ன பிரயோஜனம்? யாரை ஏமாத்துற? நாமளே ஏமாத்திக்கிட்டோம். அல்லான்னு 5 பேர்னு தொழுகிட்டு நீ ஆப்கானிஸ்தான் மேலே குண்டா போடுற. அல்லான்ட்டு அவங்களும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேலே போடுறாங்க. அப்புறம் என்ன? அல்லாஹ் ஓரம் கட்டிட்டு இவங்க பாட்டுக்கு அடிப்போங்க. எதுக்கு அல்லாஹ் பிடிச்சிக்கணும்? சும்மா ஒரு ஊறுகாயா தொட்டுக்கிறதுக்கு? அல்லாஹ் 5 பேர் தொழுகை பண்ண வேண்டியது, கூடுன்னு தொழுகை பண்ணிட்டு பாம் அடிக்க வேண்டியது. யார்? பாகிஸ்தான் உன்னுடைய சகோதரன் தானே, முஸ்லீம் தானே. எல்லா மனிதர்களும் சகோதரர்கள் தான், இருக்கிற எல்லாருமே சகோதரர்கள் தான். சும்மா பேசிக்கணும், அவ்வளோதான். நடைமுறையில் இல்லையே. இந்த ஜூலா சொல்கிறாங்க, இஸ்ரேல்காரங்க அவங்க பிரசிடென்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டியது தானே, இமெயில் அனுப்ப வேண்டியது தானே, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப வேண்டியது தானே. ஐயா நேட்டன்யாஹூ ஏதோ பேர், ஐயா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அமெரிக்காக்காரன் பேச்சு கேட்டு அடிக்காதீங்க, பாவம் நம்ம சோகரன்னு சொல்ல வேண்டியது தானே. இங்கே டெல்லியில் ஏர்போர்ட்டில் உட்காந்து நான் ஃபீல் பண்ணுறேன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பாட்டு பாடிட்டு ஃப்ளைட் கிடைக்கலன்ற சோகத்தில் பேசிட்டு உடனே அது ஒரு மெசேஜ் எடுத்து போட்டிருக்காங்க. என்ன மெசேஜ்? பிரார்த்தனை மட்டும் ஆகிப்படுமா அது? ஏன் அவங்க சொல்ல வேண்டியதானே? அவங்க பார்லிமெண்ட்டில் சொல்லணும், அங்கே பேசணும், ரெப்ரசன்டேட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் போடு, ஒரு இமெயில் அனுப்பிச்சுடு. பண்ணாங்களா அந்த அம்மா? கேட்டு பாருங்க, பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க புலம்புனாங்களா, அது ஒரு எடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வேறு போட்டுக்கிறாங்க. இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீணாக வெட்டியாக பேசிக்கிறோம், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறதே கிடையாது. கர்மாஜி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். திங்க் பண்ணுன்னு சொல்கிறோம். 5 வேலை தொட்டு தான் இவரும் பாம்பு போடுறாரு, 5 வேலை தொட்டு தான் அவரும் பாம்பு போடுறாரு. அப்புறம் என்ன? அல்ல சரி, இங்கேயாவது முஸ்லீமு கிறிஸ்டியனு அந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் எத்தனை பேர் பயந்து வாழ்கிறாங்க. இப்போ என் டைமில் என்ன நடக்குமோ, என் டைமில் என்ன வருமோ, என் டைமில் என்ன விடுமோ, இப்படி பயந்து வாழ்கிறாங்க. என் டைமில் என்ன மெசேஜ் வருமோ, என்ன ஆகுமோ, பயந்து வாழ்கிறாங்க. காசாலாம் பாருங்கள், அந்த காசா போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். எல்லாமே பாஸ்ட் லைஃப் கர்மா தான், அது அவங்களா பார்த்து வச்சுக்கணும் தான். அது நம்ம சொல்கிறோம், நம்ம ஒரு ஆங்கிளில் பேசுகிறோம் அதை பற்றி. அந்த குழந்தை அழுது, பச்சை குழந்தை அழுது, ரத்தம் கொட்டை இருக்குது, பில்டிங்கெல்லாம் இடிச்சு தள்ளுறான். பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த காசா போட்டெல்லாம் இஸ்ரேல் மிசைல் அடிக்கும்போது அந்த காசாவில் அப்படியே அந்த குழந்தைங்கள்லாம், பச்சை குழந்தைங்களாம் அழுது, பச்சை குழந்தைங்க இறக்குது, சின்ன பிறகுதியாக குழந்தைங்களாம் இறக்குது. பார்க்குறோம், ரைட், ஓகே, எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீலிங் தான், அவ்வளோதான், அதோட சரி. அதெல்லாம் அதுக்கு மேலே நாம் என்ன பண்ணணும், நம்மளா என்ன பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ஃபீல், அவ்வளோதான். ஃபீல் பண்ணிட்டு வந்தோம். ஐயோ பாவமே, அவ்வளோதான். அது அவங்க பண்ண பாவம் தான், அது வேறு சமாச்சாரம். அது அவங்க பண்ணது தான். அது மாதிரி பயந்து வாழணும். எந்த டைமில் என்ன நடக்கும் தெரியாது, பயந்து வாழணும். பிகாஸ் இதே பயத்தை நீங்கள் ஏற்கனவே பாஸ்ட் டைப் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் யாருக்கோ கொடுத்துருக்கீங்க. அதனால் நீங்கள் பயந்து வாழணும். எந்த நேரத்தில் எது நடக்குமோ, எந்த டைம் எந்த குண்டு விடுமோ, எந்த நேரம் எந்த ஏவுகணை வருமோ, பயந்து வாழணும். அது அந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாமே அந்த பாஸ்ட் லைஃப் கர்மாவில் சம்மந்தப்பட்டவங்க தான். அதனால தான் அவங்க அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க. பயந்து நாம் பார்க்குற ஒரு ஆங்கிளில் பார்க்குறோம்.
பட் எல்லாமே கர்மா தான். அந்த கர்மா பண்ணாங்க, இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிறாங்க. எப்படியெல்லாம் அவங்க பயமுறுத்தி அடுத்தவங்களை வச்சுட்டுதாங்களோ அதே பயத்தில் இன்னைக்கு கடவுள் வந்து நீ கொஞ்சம் அதை கொஞ்சம் குறைச்சி கொடுக்க, கடவுள் கருணை உள்ளவர், குறைச்சி கொடுக்குறாரு. இந்த பயத்தை கொஞ்சம் அனுபவிச்சுக்கப்பா, என் டைம் அனுகொண்டு வரும், என் டைம் ஏவுகணை விடும், என் டைம் எந்த பாம்பு போடுவோம், என் டைமில் எது வந்து அடிச்சுட்டு போகும் தெரியாது, நீ பயந்து வாடு, கொஞ்சம் அதை அனுபவிச்சுக்கோன்னு கடவுள் குறைச்சி கொடுக்குறாரு. கடவுள் கருணை உள்ளவர், கடவுள் கருணை உள்ளவர். அப்போ இதுக்கே பயப்படுறேன். இதை மாதிரி எத்தனை மடங்கு கொடுத்துருப்பாங்க. கடவுள்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கும், எல்லா டேட்டா இருக்கும். திலக் சார் என்ன டேட்டா கேட்டாலும் நாம் கொடுப்போம், அதே நம்மளோட சூப்பராக டேட்டா வச்சுப்பார் அவர். திலக் சார் மாதிரி 1000 திலக் கேட்டாலும் 1,00,000 திலக் கேட்டாலும் எல்லா டேட்டாவும் கரெக்டாக வச்சுருப்பாரு. நம்மகிட்டையும் இருக்குது, அவர்கிட்டையும் இருக்குது. நம்மளோட ஒன்று சூப்பராக வச்சுருப்பார் அவர். எல்லா ரெக்கார்டும் இருக்கும். ஏன் இந்த எல்லாம் போய் மாட்டினாங்க, காசாவில் போய் ஏன் மாட்டினாங்க, ஏன் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் மாட்டினாங்க, ஏன் போய் அவங்க சப்பர் ஆகிருக்காங்க, ஏன் இப்போ பயந்து வாழணும், இதுக்கு எல்லாமே காரணம் என்ன இருக்குன்னு டேட்டா பக்கவாக இருக்குது. அது கிளைமாக்ஸில் போய் பார்த்தா தெரியும். அதான் என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு வரும். நம்மக்கிட்ட என்ன போதும் அதான் வரும். அது எத்தனை பேர்னாலும் மிஸ் ஆகாது, கரெக்டாக வரும், கரெக்டாக வந்து அடிக்கும். அதான் சொல்லணும், மனசால கூட யாரும் கெடுதுன்னு நினைக்காதீங்க, மனசால கூட யாரும் கெடுதுன்னு நினைக்காதீங்க. எதிரியா மன்னிச்சுட்டுடுங்க, விட்டுடு, சரி போ பரவாயில்ல அப்படின்னு விட்டுடுங்க, அதோட விட்டுடு வந்துடணும். இந்த மாபல்ஸ் இந்த மாதிரி ரினியூல் பண்ணிக்கூடாது. மே 17 இயக்கம் ஏதோ பிரபாகரனை கொண்டுட்டாங்க, அவங்க சிலோண்ட அவங்க ஏதோ வந்து ஆட்சியில் ஏதோ கொண்டுட்டாங்க, சிங்களர்கள் கொண்டுட்டாங்க, ரைட்டு ஓகே, அது ஒரு வருத்தமான நிகழ்வு தான், அது நான் இல்லைன்னு மறுக்கலை. ஒரு தலைவனை வந்து கொண்டுட்டாங்க, அது வருத்தம் தான். ஒரு தமிழனாக எனக்கும் அந்த வருத்தம் தான் இருக்குது. ஆனால் அதுக்காக ரினியூ பண்ணக்கூடாது. மே 17 இதனால் கொண்டுட்டாங்க, இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு அது ரினியூ பண்ணி எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கிறோம். புரிஞ்சுக்கோ, நானும் தமிழன்னா எனக்கும் அந்த பற்று இருக்குது, எனக்கும் அந்த இருக்குது, மனசில் வருத்தம் இருக்குது. என்னடா பண்ணிட்டாங்களே, அப்படி ஒரு தலைவனை வந்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு வருத்தம் இருக்குது. அதுக்காக என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? அதை வந்து ரினியூ பண்ணி மே 17 இனப்படுகொலை நாள், மே 17 இனப்படுகொலை நாள் சொல்லிட்டு அதனால் வச்சு அதை பண்ணி 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 அந்த சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிற அந்த வெறுப்புணர்வை வந்து அதிகப்படுத்துறோம்ல. சிங்களம் வந்து கொண்டுட்டான், எங்கள் தலைவனை கொண்டுட்டான், பிரபாகரனை கொண்டுட்டாங்க, பிரபாகரனுடைய மகனை கொண்டுட்டாங்க, இப்படி கொண்டுட்டாங்க, அப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரினியூ பண்ணுறோமே. அது ஏன் நம்ம மன்னிக்க மாட்டோம், மறக்க மாட்டேன்றோம்? ஏன் மன்னிக்கல மறக்கல? அந்த 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 உணர்வுகளை வந்து ரினியூ பண்ணிட்டு நம்மளையும் அறியாமல் மே 17 இயக்கம், அது ஒரு இயக்கமே ஒன்று இருக்குது. அந்த நான் தப்பு சொல்லலை, அவங்கள நான் தப்பு சொல்லலை. அதாவது உடனே டாக்டர்னு எப்படி சொல்கிறாருன்னு அப்படி நினைக்காதீங்க. நாம் நம்மளையும் அறியாமல் அதை வந்து எப்படி நம்ம ஒன்று வளர்த்துக்கிறோம்னு சொல்ல வரேன் நான். இந்த மே 17 இயக்கம் என்ன சொல்கிறாங்க, மே 17 வந்து பிரபாகரன் வந்து கொண்டுட்டாங்க, அதனால நம்ம அந்த வருத்தத்தை வந்து அந்த சோகத்தை வந்து நம்ம நினைவுபடுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க, விட்டுடுங்கன்ற. நான் ஏதோ பண்ணிட்டான், ஏதோ கர்மிக் ரீசன், அது கர்மிக்கை பற்றி இப்போ பேச வேண்டாம், பெரிய சப்ஜெக்ட், அது கர்மிக் ரீசன், அது ரைட்டு. ஏதோ நடந்து பண்ணிட்டான், அவனும் பண்ணிட்டான், இவனும் கொண்டுட்டாங்க, ரைட் ஓகே, முடிஞ்சு போன கதை அது. அது ஏன் திருப்பி ரினியூ பண்ணி இனப்படுகொலை நாள் எடுப்பண்ணுடைய நாள் சொல்லி அதை ரினியூ பண்ணி என்ன பண்ணுறோம்? அந்த சிங்களம் வந்து நம்ம தமிழ் தலைவர் வந்து பிரபாகரன் கொண்டுட்டாங்க, சிங்களர் வந்து நம்ம தமிழ் தலைவர் வந்து கொண்டுட்டாங்க, சிங்களம் வந்து நம்ம தமிழ் தலைவர் கொண்டுட்டாங்க, நம்மளே யாரையும் வெறுப்புணர்வு வருதா? இந்த வெறுப்புணர்வு அத்தனை பேரும் அன்றைக்கி ரினியூ பண்ணிக்கிறாங்களா? அந்த பையன் இயக்கத்தான் மீட்டிங் போடுவாங்க, கான்ஃபரன்ஸ் மாதிரி போடுவாங்க, பப்ளிக் மீட்டிங் நடத்துவாங்க, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதெல்லாம் படிக்க என்ன ஆகும்? அது நம்மளே அறியாமல் நம்ம மைண்டில் அது வருமா? அந்த வெறுப்புணர்வு வருமா? ஓ அப்படி பண்ணிட்டான் தலைவர், இப்படி பண்ணிட்டான்ப்பா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்புணர்வு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நமக்கே ரிவீட்டை வச்சு அடிக்கும். ஒரு நாளைக்கு அவங்களுக்கும் அடிக்கும், சிங்களர்களுக்கும் அடிக்கும், அது வேற சமாச்சாரம். நமக்கே வர்றது இது எங்கே சொல்கிறது? சிங்களருக்கு சரி எதிரிங்க நீங்கள் நினைக்கிறீங்க, ரைட்டுப்பா, சிங்களர்கள் கொண்டுட்டாங்க, அவங்க நாட்டு தலைவர்களுக்கு அந்த மக்களுக்கு போகுது, ரைட் ஓகே. இது நமக்கே ரிப்பீட் அடிக்குது, நமக்கே வருது, இதுக்கு எங்கே போகிறது? நாம் அது இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு ரினியூ பண்ணி நமக்கு நாமளே ஆப்பு வச்சுக்கிறோம். இதுக்கு என்ன சொல்கிறது? இந்த சயின்ஸாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. கர்மா இன்ஜினியரிங் இதுதான் சொல்லிக் கொடுக்குறோம், மற்றவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஆன்மீகம் தான், இது ஆன்மீகம் இல்லாத விஷயம் இல்லை, இதுவும் ஆன்மீகம் தான். சாமி கும்பிட்ற போய் ஆன்மீகம், அது மட்டுமே ஆன்மீகம் கிடையாது, இதுவும் ஆன்மீகம் தான். எதுவும் நடந்து போச்சு, ரைட் விட்டுடு, அது மன்னிச்சு அது மறந்துடணும். அது ஞாபகம் வச்சுக்கூடாது, விட்டுறணும். அது விட்டால் நாமளும் நல்லா இருப்போம், அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம். சரி அவங்க எப்படியே போகிறாங்க விடுங்க, அதை கூட எதிர்ப்பாங்க, கஷ்டப்படும் கொடுங்க, நம்ம நல்லா இருப்போம். அப்போ நாமளே நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்காக நாமளே இப்படியெல்லாம் நினச்சி ரினியூ பண்ணி கேட்டால் தமிழ் பற்றுன்னுவோம், தமிழர்கள் பற்றுன்னுவோம், இலங்கை தமிழர்கள் மீது பற்றுன்னுவோம், இப்படி நம்மளே சொல்லிக்கிறது.
எனக்கு தமிழர் மீது பற்று, என்னுடைய இனத்தினுடைய மேல் பற்று, என்னுடைய தமிழ் குடிமக்கள் மேலுடைய பற்று, என்னுடைய தமிழ் இனத்தின் மேல பற்று, இப்படி நம்ம சொல்லி சொல்லி நமக்கு நாமளே ஆப்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதான் உண்மை. இந்த வெறுப்பு, இந்த ஆத்திரம், இந்த கோபம், இந்த எமோஷன், அன்வான்ட் தாட் ஃபார்ம்ஸ், இது நமக்கு நாமளே பல வகைகள், நம்முடைய ஜாதகத்துக்கு, நம்முடைய அரஸ்கோப்பில், நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மாக்கள், அது மாதிரி நமக்கு ஏதாவது வகையில் பாதிக்கும். எல்லாருக்குமே பாதிக்கும். யாரெல்லாம் இந்த உணர்வை அன்னைக்கு ரினியூ பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாருக்குமே பாதிக்கும். எல்லாருக்குமே பாதிக்கும். அவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ தாட்பாம் பற்றி பேசணும், அவ்வளோ பேசலாம். தாட்பாம் பற்றி பேசணும், அவ்வளோ பேசலாம். நம்ம இதுதான் என்ன சொல்கிறோம், தாட்பாமை நம்ம மாற்றிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். இதை மாற்றிக்கங்கன்னு சொல்கிறோம். இந்த மாறுதல் டக்குன்னு வராது. இதுக்காக தான் கேசியம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதுக்காக தான் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த மாற்றம் நம்மகிட்ட வரும்போது இந்த உலகமே சொர்க்கமாக மாறும். இது 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 வந்து நம்ம இந்த மாற்றத்துக்கு நம்ம வராமல் இப்படி சொல்வார் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எதையும் மதிக்காமல், எந்த மத நூல்கள் புனிதர்கள் சொல்றதையும் மதிக்காமல் தூக்கி போட்டுட்டு நான் பாட்டு நம்ம மனசை தோட் பண்ணால் இப்படி தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எங்கேயோ நடக்கிற விஷயம் தானே நினைக்காதீங்க. இது நம்மளுடைய லைஃப்பில் இது நான் ஒன்றா நெக்ஸ்ட் இயரில் இது கேஸ் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். எப்படி கேஸ் ஸ்டடியமாக சொன்ன தெரியும். இது எங்கேயோ நடக்கிற நிகழ்வு, நமக்கு இதுக்கு போய் என்ன சம்மந்தம்னு நினைப்பீங்க. எல்லாரும் அதான் நினைப்பீங்க. இது எங்கேயோ நடக்கிற நிகழ்வு தானே, அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம். இது நம்முடைய பர்சனல் லைஃப்பில், இது வந்து பர்சனல் லைஃப்பில் நம்மளோட சொந்த வாழ்க்கை நம்ம குடும்பத்தை இது வேலை செய்யும்ன்றது நான் உங்களுக்கு கேஸ் ஸ்டடியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது பொது விஷயம், இதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் நம்ம நினைக்கிறோம். பட் இந்த பொது விஷயம் நம்முடைய பர்சனல் லைஃப்பில் தனிப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலையும், நம்ம குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய டே டு டே லைஃப்பில் இது நம்மளை பாதிக்கிறது. எப்படி பாதிக்கிறதுன்னு கேஸ் ஸ்டடியாகவே உங்களுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுக்கும். அப்போ தெரியும், ஓ இப்படியா விஷயம், இப்படியே தான் விஷயம். இது தெரியல தன்னால், உங்களுக்கு யாரும் சொல்லலை. கர்மாஜியம்னு சொல்லி கொடுக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ கூட தாத்தாம பாசிட்டிவாக வச்சுக்கிறோமோ, எவ்வளோ கூட நல்லது நினைக்கிறோமோ, மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறோமோ, அவ்வளோ கூட இங்கே இல்லை, உலகம் முழுவதுமே நடக்கும். உலகம் முழுசும் நடக்கும். அங்கேயோவங்க இங்கேயோவங்கன்னு நினைக்காதீங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஏற்கனவே ஒரு வகுப்பில் கூட சொல்லியிருக்கேன். நான் யூஎஸில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் சரியான புயல் வெள்ளம், ரொம்ப பேர் பாதிச்சு, நிறைய பேர் இறக்குறாங்க, ரொம்ப ரொட்டீன் லைஃப் பாதிக்குது. சுந்தரராஜன் ஐயா வந்து சொல்கிறார் விஷயத்த, நியூஸ் பார்த்துட்டு சொல்கிறார், இப்படி இப்படி அப்படி அங்கேயா சரின்னு நான் வந்துட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு, என்ன நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் அசால்ட்டாக போகிறீங்களே, கண்டுக்கவே இல்லையே நீங்கன்றார். நான் சொன்னேன், ஐயா அது வந்து அது அவங்க மேட்ரு, அது அவங்க நாட்டில் யூஎஸ்ஆர் நடக்குது, நான் என்ன பண்ண முடியும். ஏதோ அவங்க கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ண முடியும். எனக்கு என்னோட வேலை வேறு, எனக்கு ஏதோ என் பிசினஸ் சம்மந்தப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், அதில் இருக்கேன். நான் இதை பார்க்க போகிறேங்கய்யா, அதனால் அவங்கள பற்றி நான் என்ன பேசி ஆக போகுதுன்னு. அப்படியா, சரி அப்போ நீங்கள் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணுன்னார். சரிங்கன்ட்டு போயிட்டு என் வேலையெல்லாம் முடிச்சு அப்புறம் வந்து உட்காந்து சொன்னார், அமெரிக்காவில் எங்கேயோ ஒரு ஸ்டேட்டில் ரொட்டீன் லைஃப் பாதிக்குது. அந்த பனி புயல் எல்லாம் வந்து ரொட்டீன் டோட்டலாக பாதிச்சு, நிறைய பேர் இறந்துட்டாங்க. thousands ஆஃப் பீப்புள் டைடு. அது வந்து ஒரு சோகமான நிகழ்வு. அந்த சோகமான நிகழ்வு நமக்கு என்ன போச்சு, அவங்க போகிறான், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்த பிறகு 4 மணிக்கு ஆரம்பித்தார் பாருங்க, 7-8 மணிக்கு அந்த லெக்சர் கொடுத்தார். அந்த பாதிப்பு நீங்கள் ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் போயிட்டீங்க. ஏன்னா எனக்கு வேற ஒரு முக்கியமான வார்த்தை, நான் அதை போயிட்டு ஈவினிங் 4 மணிக்கு வந்த பிறகு உட்காருங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறாரு. அது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி பாதிக்கும். சாதாரண பாருங்கள், அமெரிக்காவில் நடக்கிற விஷயம் அது என்னுடைய வாழ்க்கையில் எக்ஸாம்பிள் காட்டி கொடுக்குறாரு. உங்களுடைய லைஃப்பில் அந்த ஒரு வருத்தம் சோகம், அந்த வருத்தம் சோகம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பாதிக்குதுன்னு சொல்லி சில எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னார். அப்படியே ஸ்டன் ஆயிட்டு நான், இப்படி கூடவா, அப்படியே தான். அமெரிக்காவில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த புயல், எத்தனையோ பேர் யாருக்கணக்கு பேர் இறக்குறாங்க, அவனுக்கு சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை, ரொட்டீன் லைஃப் பாதிக்குது. என்னதான் வந்து உலகத்திலே பெரிய பணக்கார நாடு, ரொம்ப டெவலப்டு கண்ட்ரினாலும் அங்கேயே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கவர்மெண்ட்டால் போய் எய்ட் கொடுக்க முடியல, அங்கே ரீச் பண்ண முடியல, அந்த இடத்துக்கே போக முடியல. கவர்மெண்டால் ஃப்ளைட்டோ ஏர்கிராஃப்டோ ஹெலிகாப்டரோ எதுவுமே அங்கே உள்ள போக முடியல. அந்த அளவுக்கு பிளாக் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, சஃபர் ஆகிட்டுங்க. நல்லா ஹைலி டெவலப்டு கண்ட்ரி தான், ஆனால் அவங்க அந்த மிலிட்ரி அங்கே போய் அங்கே சப்ளை பண்ண முடியல, அந்த அளவுக்கு சஃபரிங்கில் இருக்காங்க. அந்த உணர்வுகள் தனி மனிதனை எப்படி பாதிக்கிறது, அது உங்களை எப்படி பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி புரிய வச்சார். நான் இங்கே சென்னையில் வேலை செய்கிற தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் வேலை செய்கிற நான் வீட்டில் இருக்கேன், EGP சரவணாகில் இருக்கேன். அது எப்படி பாதிக்குன்னு ப்ரூவ் பண்ணார்.
ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா? அவ்வளோ விஷயம் தான் இருக்கு அப்படின்னாரு. ரைட். அப்பதான் புரியுது. ஓ, இதுக்கு சமம். அப்போ உலகத்துல எங்க எது நடந்தாலும் அதனுடைய தாக்கம் நம்மகிட்ட இருக்கு. நாம் அது உணர்வதில்லை. உலகத்துல எங்கேயோ வந்து உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை பிடிச்சாலும் அதனுடைய பாதிப்பு நம்ம குடும்பத்துல இருக்கு. இதோ இன்னைக்கு இஸ்ரேலு இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க, அந்த பாதிப்பு நம்ம குடும்பத்துல இருக்கும். இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை பிடிச்சிக்கிறாங்க, அந்த பாதிப்பு நம்மகிட்ட இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த பாதிப்பினுடைய தாக்கம் நம்ம லைஃப்ல இருக்கும், நம்ம குடும்பத்துல இருக்கும். அது எந்தெந்த வகையெல்லாம் வருதுன்னு அவர் பிரிச்சு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஓ, இப்படியெல்லாம் இருக்கா? அப்படித்தான் இருக்குன்னாரு. இதுதான் உண்மை. இது சும்மா போர் அடிக்க லக்கெட்டில் மாதிரி இருக்கும், பட் இது வாழ்க்கை உண்மை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இதுதான் உண்மை. அப்போ உலகத்துல யாரு எங்க நாம என்ன தாத்தாம் போட்டாலும் இது யாரையோ பாதிக்குது, நம்மளையும் பாதிக்குது, அவங்களையும் பாதிக்குது. நான் ஒரு விஷயம் சொல்லி அடுத்த பாயிண்ட் போயிடுவோம். அதாவது நம்ம கிட்ட ஒரு தாட்பாம் போகுது, நம்ம உடம்பு சுற்றி 7 லேயர் இருக்குன்னு சொல்லிக்கிறோம், 6 சொல்லிக்கிறோம், 7 லேயர். இது ஃபர்ஸ்ட் பாடி, இதுக்கு அடுத்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 7 வரைக்கும் இருக்கு. பஞ்சகோசம்வாங்க, அப்படி இல்லை, 7 கோஷம் இருக்கு. பஞ்சகோஷம் ஜென்ரல், அதுக்கு இல்லாமல் இன்னும் 2 கோஷம் இருக்கு, 7 கோஷம் இருக்கு. 5 கோஷம் ரைட் தான், பட் அது முக்கியத்துவமாக சொல்லுவாங்க. இன்னும் 2 இருக்கு, 7 இருக்கு, 7 கோஷங்கள் இருக்கு. நீங்கள் ஒரு தாட்பாம் போடுறீங்க, ஒரு நல்லதே நினைக்கிறீங்கன்னா அது என்ன பண்ணும்? உங்கள் 6 ஓட்டை போட்டு தான் வெளியே போகும். ஒரு 6 ஓட்டை போட்டு தான் வெளியே போகும், அது ஹோல் போட்டு வெளியே போகும். அப்போ போகும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது யாரும் வந்து அடைக்க மாட்டாங்க, அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எந்த தாட்பாம் போட்டிங்களோ அந்த தாட்பாம் தான் உள்ளே வரும். உள்ள திருப்பி ரிவர்ஸ் வர்றது வந்து நீங்கள் போட்ட தாட்பாம் தான் வரும். நீங்கள் நல்லது நினச்சி நல்ல தாட்பாம் போட்டிங்கன்னா அது நல்லது வரும். நீங்கள் யாராவது திட்டுறீங்க, கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க, எமோஷன் ஆகுறீங்க, இல்லை யாராவது ஒருத்தன் கட்டுப்பாடுன்னு நினைக்கிறீங்க, அவன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, பொறாமப்படுறீங்க, கோவப்படுறீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் உடம்பு தான் போகும். உங்கள் தாட்பாம் உங்கள்கிட்ட தான் போகும், அதுவும் ஓட்ட போட்டு தான் போகும். உங்களோட யாராவது ஓட்ட போட்டு தான் போகும், அந்த லேயர் ஓட்ட போட்டு தான் போகும். போயிட்டு ரிட்டர்ன் வர்றது எதில் அலோவ் பண்ணால் அதே மாதிரி தாட்பாம் தான் உள்ளே அலோவ் பண்ணும், மாறி உள்ள அலோவ் பண்ணார். எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ சினிமா தியேட்டர்லாம் எடுத்துட்டிங்கன்னா லேடிஸ் தனியாக இருப்பாங்க, ஜென்ட்ஸ் தனியாக இருப்பாங்க. அந்த லேடிஸ் மட்டும் போவாங்க, அங்கே ஜென்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஜென்ட்ஸ் போகிற டிக்கெட் க்யூவில் ஜென்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, லேடிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக? அந்த காலத்தில். இப்போ எப்படின்னு தெரியல. லேடிஸ் தனியாக க்யூ இருக்கும், கவுண்டர் இருக்கும். ஜென்ட்ஸ் தனியாக க்யூ இருக்கும், கவுண்டர் இருக்கும். பழைய தியேட்டரில். இப்போ தான் நான் அவ்வளோ போனதில் எனக்கு தெரியல. அப்போது லேடிஸ் க்யூ அந்த கவுண்டர் தனி, ஜென்ட்ஸ் க்யூ அந்த கவுண்டர் தனி. அந்த லேடிஸ் தான் போவாங்க, ஜென்ட்ஸ் தான் போவாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் விட மாட்டாங்க, ஜென்ட்ஸ் லேடிஸ் விட மாட்டாங்க. அவங்க தனித்தனியாக போயிடணும். சீட் ஷேரிங் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி தாட்பாம் கொடுக்குறோமோ, பாசிட்டிவ் தாட்பாம் போச்சுன்னா அதுவும் ஹோல்ஸ் போட்டு தான் போகும். அது உள்ள எது வரணும், ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான், நெகட்டிவ் உள்ள அலோவ் பண்ணாது. பாசிட்டிவ் நம்மளோட ஒரு நெகட்டிவ் தாட்பாம் போகுது, ஒருத்தன் திட்டுறோம், கோவிக்கிறோம், இல்லை ஒருத்தனை ஏமாத்துறோம், ஒருத்தன் இப்படி இருப்பானே அப்படின்னு அவன் மேலே ஒரு கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், எமோஷன் ஆகுறோம், திட்டுறோம், இல்லை அவன் வந்து இப்படி பண்ணிட்டானே அவன் மேலே ஆத்திரமா இருக்கும், வெறுப்பாக இருக்கும் அப்படின்னா அதுவும் நம்மக்கிட்ட ஓட்ட போட்டு தான் போகும். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன வரும்னா, இந்த மாதிரி உணர்வு தான் வரும், நல்ல உணர்வு உள்ள விடாது, நல்ல உணர்வு உள்ள வராது, கெட்டது தான் வரும். அப்போ நம்மகிட்ட கெட்டது எவ்வளோ நிறைய வெளியே போதோ அதையும் திருப்பி ரிவர்ஸ் வரும். அப்போ நல்லது கம்மியாக போகுது, கம்மியாக வருது, கெட்டது அதிகமாக போகுது, கெட்டது அதிகமாக உள்ள வருது. அப்போ உங்கள் பாடியில் ஆறாவில் எது நிறையா இருக்கும்? கெட்டது தான் அதிகமாக இருக்கும். இந்த கெட்டது அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணும்? எல்லா நோய்களையும் வர வைக்கும், வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வர வைக்கும், எல்லா துன்பங்களையும் வர வைக்கும். எல்லா என்னென்ன துன்பங்கள்லாம் இல்லாதிருக்கோ அத்தனை துன்பமும் வரும். ஆனால் இதை நம்ம சரி பண்ண மாட்டோம். ஜோசியராக போயிட்டு இந்த ஜோசியர் சரியில்லை, அந்த ஜோசியர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இந்த கோயில் சரியில்லை, அந்த கோயில் சரியில்லை, அந்த ஜோசியர் இந்த பரிகாரம், இந்த ஜோசியர் இந்த பரிகாரம், இப்படி பரிகாரம் பண்ணிப்போம். இங்கே நம்ம பிளாக் பண்ண மாட்டோம். நாம் என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இதை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த நெகட்டிவ் தாட் நம்ம பிளாக் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போகாமல் தானாக எல்லாமே நடக்கும், எல்லா விஷயமே நடக்கும். நீங்கள் எங்கேயும் தேடி வெளியே போகணும், தானாக நடக்கும். இந்த 6 லீக்கேஜை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். தாட் ஃபார்ம் நல்லது நினைங்க, அடுத்தவங்களுக்கு கூட கெடுதல் நினைக்காங்க, எதிரி கூட கெடுதல் நினைக்காதீங்க, நல்லா இருக்குன்னு வாழ்த்துங்க. இது சொல்ல என்னாகும்? பாசிட்டிவ் எல்லாம் நல்லா உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்ட்ராங்காக 6 ஸ்ட்ராங் ஆகிடும், நெகட்டிவ் தான் அலோவ் பண்ணாது, வெளியே நின்றுடும். நீங்கள் இதெல்லாம் மாற்றாமல் நீங்கள் கோயிலுக்கு போய் மாவிளக்கு போடுறேன்,
எண்ணெய் ஊற்றுறேன், விளக்கு போடுறேன், 5 வேளை தொழுடுறேன், நான் ஜெருசலேம் போகிறேன், மெக்கா போகிறேன், மதீனா போகிறேன், எங்கே போனாலும் இந்த தாட் அவங்கள விட்டு போகல. இது ஒரு பக்கம் இங்கே பிளாக் பண்ணிகிட்டே இருக்கும். அது என்ன எனர்ஜி கொடுத்தாலும் வராது. அதனால தான் உங்களுடைய பரிகாரங்கள், நீங்கள் செய்கிற பரிகாரங்கள், கோயில் வழிபாடுகள் ஃபெயிலியர் ஆகிறது காரணத்தில் மிக முக்கியமான காரணங்கள் இதுவும் கூட. கோயிலுக்கு போகிறேன் சார், பலன் கிடைக்கல. சாமி கும்பிட்றேன் சார், பலன் கிடைக்கல. அவங்க சொன்ன பரிகாரம்லாம் பண்ணேன் சார், பலன் கிடைக்கல. நான் மதீனா போயிட்டு வரேன், மெக்கா மதீனா எவ்ரி போயிட்டு வரேன் சார், ஆனால் அப்பயும் பிரச்சனை இருக்குது. நான் வருஷத்துக்கு ஒரு ஜெருசலேம் போயிட்டு வரேன் சார், இயேசு பிறந்த பூமிக்கு ஜெருசலேம் போயிட்டு கால் வச்சுட்டு வரேன் சார், அப்பயும் போகல சார். நான் போப்போ போய் வருஷம் பார்த்துட்டு வரேன் சார், வாட்டிகன் சிட்டிக்கு போய் பார்த்துட்டு வரேன் சார், அப்பயும் பிரச்சனை போகல சார். ஏன் போகல? இங்கே நம்மக்கிட்ட இங்கே நிறைய ஓட்டை வச்சுக்கிட்டு ஓட்டையில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வாங்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வாங்கிட்டே இருக்கும். இங்கே வாங்குகிற நெகட்டிவ் எனர்ஜி நிறைய, அங்கேருந்து நம்ம சம்பாதிக்கிற, பிடிச்சிக்கிற, வாங்கிக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி குறையுது. எது ஜெயிக்கும்? நெகட்டிவ் எனர்ஜி தான் ஜெயிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி தோற்கும். ஏன்னா கம்மி, இது குவான்டிட்டி கம்மி, அளவு கம்மி, அது ஜாஸ்தி. அதனால தான் நீங்கள் மனசை மாற்றிக்கோங்கன்னு சொல்லுது. அதுக்கு தான் கேசியம் கொடுக்குறோம். எவ்வளோ நாள் சார் சாப்பிட்லாம் கேசியம்? லைஃப் லாங் சாப்பிட்லாமே, லைஃப் லாங் சாப்பிட்லாமே. சாப்பாடு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி லைஃப் லாங் சாப்பிட வேண்டியது கேசியம். உங்கள் பர்பஸ்க்காக முடியணும்னு விட்டுறோமோ அது வேறு சமாச்சாரம். ஒரு பர்பஸாக கல்யாணம் ஆகணும் சார், ஓகே. பிஸ்னஸ் செட்டில் ஆகணும் சார், ஓகே. கடன் தேரணும் சார், ஓகே. வீடு கட்டணும் சார், ஓகே. எனக்கு பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சார், ஓகே. குழந்தை பிறக்கணும் சார், ஓகே, ரைட், ஓகே. எதுவாக இருந்தாலும் அந்த பர்பஸ் முடிஞ்ச பிறகு ஸ்டாப் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த மக்களுடைய நெகட்டிவ் தாக்கம் பாதிச்சு தான் இருக்கும் இல்லையா? ஏதாவது தாக்கம் வந்து தானே இருக்கும் சார். ப்ரொடெக்ஷனுக்கு லைஃப் லாங் கேஷன் சாப்பிட்டா என்ன கஷ்டம்? சாப்பிடலாமே. அது என்ன, காலையில் என்ன டூத் ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு பில் சாப்பிட்டு போகிறோம். அது அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ப்ரெஷரை யூஸ் பண்ணுங்கள். ப்ரெஷர் நெகட்டிவ் எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ணி வெளியே தள்ளிடும். உங்களை சேஃபாக வச்சுக்கும். உங்கள் மைண்டை மாற்றும். உங்கள் மனசை பாசிட்டிவாக மாற்றும். நெகட்டிவாக இல்லை, பாசிட்டிவாக மாற்றும். மலையாள மாந்திரிகம் இல்லை. மலையாள மாந்திரிகம் அது பர்மனெண்ட்டாக பண்ணுறது, அது தப்பான வழி. அது அப்படி செய்யக்கூடாது. அது ரிசல்ட் வரும், தப்பு, அப்படி கிடையாது. பட் இது இறைவனுடைய வழி. இறைவனுடைய, அது சாத்தானின் வழி, அது சைத்தானின் வழி, அது அசர்களின் வழி. இந்த மலையாள மாந்திரிகம் பண்ணுறது, இந்த பில்லி ஆவல் சூனியம், இதெல்லாம் அசுரர்களுடைய வழி, சைத்தானுடைய வழி, சாத்தானுடைய வழி. நம்ம அதில் போகக்கூடாது. அது என்றைக்கும் ரிஸ்க்கு. அது என்றைக்கும் ரிஸ்க்கு, எப்போ வந்தாலும் ரிஸ்க்கு. இது இறைவன் வழி. இறைவன் வழி நீங்கள் என்றைக்கு போனால் என்றைக்குமே சேஃப்டி, என்றைக்குமே சேஃப்டி, எப்பவுமே சேஃப்டி, எந்த தலைமுறைக்கும் சேஃப்டி. இப்படி இறைவன் வழி பார்க்காம சாத்தான் வழியில் போனனால தான் இன்னைக்கு என்ன ஃபைல், அது எப்சன் ஃபைலா சார்? எப்சன் ஃபைலா? எப்சன் ஃபைலா இல்லை அவன் ஆழ்ந்துங்கிறான். இப்போ வெளியே தெரியாது. உலகத்தலைவர்கள்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, அலறு போயிருக்காங்க. எங்கடா நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துட போது, நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏற்போது, அதனால் அவன் பயந்து அவங்களால என்னென்ன முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டுக்கிறாங்க. எப்சன் ஃபைல் ஏன் அவங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். இவங்க பண்ணதெல்லாம் வெளியே வந்துடும். இது என்னடா பெரிய இதாக போச்சுன்னு அவன் மண்டையை காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் இப்படி போரெல்லாம் டிக்ளேர் பண்ணி அங்கே விட்டு மக்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணி மாற்றி விட்டாங்க. எஸ், இதுதான் உண்மை. ஏன் சாத்தானின் வழிகளை போய் மாட்டிக்கிட்டாங்க. சாத்தான் வழிகளை போய் மாட்டிக்கிட்டாங்க உலகத்தலைவர் எல்லாமே. அந்த சாத்தான் வழி போகாமல், அசுரர்கள் வழி போகாமல், சைத்தான் வழி போகாமல் இறைவன் வழி வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ ரிஸ்கே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. இறைவன் உங்களை கஷ்டப்படுங்கன்னு சொல்லவே இல்லை. இறைவன் எல்லா வகையும் நல்லா சந்தோஷமா இருந்தா சொல்றாரு. இறைவன் எல்லாத்துலையும் உலகத்துல குரான்ல கூட வரும்னு நினைக்கிறேன். குரான்ல கூட வரும் நிறைய. இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக உன்னை படைக்கிறேன். இந்த உலகத்துல மனிதனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக நான் படைத்திருக்கிறேன்ற மாதிரி ஒரு வசனம் வரும் குரான்ல வரும். என்ன வசனம் சரியா கவனம் இல்லை, பட் அந்த கருத்து வரும், குரான் வசனத்துல வரும். இந்த உலகத்துல மனிதனுக்கு என்னென்னலாம் வேணுமோ, என்னென்னலாம் நல்லா என்ஜாய் பண்ண, எல்லாம் அனுபவிச்சு நல்லா வாழ்றதுக்கு நான் எல்லாத்தையும் படைத்திருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவார். அது எல்லாருக்குமே பொதுவானது. நல்லா சந்தோஷமா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. செக்ஷுவல் லைஃப் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கணவன் மனைவி தாம்பத்தியம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் எதையும் ஒன்றும் கூட விட்டு வைக்காதீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிட்டு பிரயோஜனம் லைக்கு அடுத்த லெவலுக்கு வரத்துக்கு ரெடியாகும். என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எதையும் குறைய வச்சுங்க, திருப்பி அதுக்காக இன்னொரு பிறகு எடுத்தீங்க. அடாடா இது நின்று போச்சுப்பா, அடாடா நின்று போச்சுப்பா, இது அனுபவிக்காது விட்டோம்ப்பா, இது அனுபவிக்க விட்டுட்டோம்ப்பா, அடாடா அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது எடுக்கிறதுக்கு இன்னொரு பிறகு எடுக்கணும். அதில் ஏதாவது குறை வச்சு அது எடுக்க இன்னொரு பிறகு. அதை நம்ம திரும்ப சொல்கிறோம், உங்களுக்கு என்ன நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அந்த என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி வரமாட்டீங்க. அடுத்த லெவலுக்கு என்னென்ன அப்படி போயிடுவீங்க.
அதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், சாப்பிட வேணாம்னு சொல்றதை விட சாப்பிடு கொடுத்துட்டே ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு சலிப்பு தட்டிடும். அளவுக்கு அதிகம் இன்னும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஸ்டேஜ் சலிப்பு தட்டிடும். அப்புறம் அது மேலே விட்டுடுவீங்க. பிகாஸ் ஏன் அதை சாப்பிட்டு சலிப்பு தட்டி போயிடும் அப்படின்னு அடுத்த லெவலே வேற என்னன்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி இதெல்லாம் கிடைக்காத விஷயம் கிடைக்கலனால தான் அது என்ன பண்ணுறோம், அப்பா அடுத்த பிறகு அப்படியே பிறகே போயிடும். இந்த பிறகு நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா எல்லாத்தையும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா அனுபவிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பிறகு போடா எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க, நம்ம அனுபவிக்காது என்ன இருக்கு, எல்லாம் அனுபவிச்சு இதுக்கு மேலே இப்போ என்ன குறை இருக்கு, கடவுளை பார்க்கலாம் அப்படி திங்க் பண்ணிவிடுங்க. ஆனால் அந்த கடவுள் நீங்கள் இந்த அனுபவிச்சோட பெரிய அனுபவம் அது, இந்த மாதிரி 1000 மடங்கு அனுபவம் அது. ஆனால் அதனால சொல்கிறோம் கர்மாஞ்சிகளுங்க, அதான் சொல்கிறோம் சாமியாராக போயிடுங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்க, பிரம்மச்சாரி ஆகிடுங்க, அப்போல்லாம் சொல்லவே இல்லை. எல்லா சித்தர்களும் குடும்ப சித்தர்கள் தான். எல்லா சித்தர்களும் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான். எல்லாம் பிள்ளைக்குட்டிகளை பெற்றவங்க தான். எல்லாம் மனைவிமார் கூட வாழ்ந்தவங்க தான். எல்லாருமே கடவுள்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பார்க்குறோம் இல்லை? கடவுளும் கல்யாணத்தோடு தான் இருக்காங்க. ரெண்டு மனைவிகளோடு இருக்கிறாங்க, ஒரு மனைவி கூட 2 மனைவியோடு இருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இந்த லைஃப்பையே சொர்க்கமாக வச்சுட்டு அடுத்த லைஃப் சொர்க்கமாக மாற்றிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த லைஃப்பை சொர்க்கமாக மாற்றிங்க, என்கிட்ட வந்துருங்க. நான் பெட்டர்னர் பிளேஸ் கடவுள்கிட்ட போயிட்டுனா இது மாதிரி 1000 மடங்கு 1,00,000 மடங்கு இன்மையாது, சந்தோஷமா இருக்கு, வந்துருங்க. நம்ம எல்லாம் கண்டுக்கிட்டே கிடையாது. இங்கே வீணாக போனதுக்கே நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி திருப்பி எடுத்துக்கிறோம். அதனால் கர்மாஞ்சீரிங் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ ஆனந்தமாக இருக்கிறதுக்கோ எந்த வகையிலும் குறிப்பிடலாம் வரல. நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுது. அது என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்கெலாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறோம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். வாழ்க்கை ஒரு நாளும் அனுபவிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். நல்லா தட் மீன்ஸ் சாப்பிடணும் தூங்கினா பாசிட்டிவாக எடுக்கணும். நானும் சாப்பிட்றேன், சாமா டாக்டர் சொல்லிட்டாருன்னு போய் நான்வெஜ்கிட்ட போய் உட்காரக்கூடாது. காலையில் தலைப்பாக்கட்டு பிரியாணி, மத்தியானம் சேலம் பிரியாணி, நைட் ஆம்பூர் பிரியாணி அப்படி போகக்கூடாது. டாக்டர் சாப்பிட சொல்லிட்டார் சார், காலையில் இந்த ஐஸ்கிரீம், மத்தியானம் இந்த ஐஸ்கிரீம், நைட் இந்த ஐஸ்கிரீம் அப்படி போகக்கூடாது. முறையாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். டாக்டர் நல்லா என்ஜாய் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்லாம் விடிய சோஷியல் மீடியா பார்த்துங்கிறேன். நான் என்ஜாய் பண்ண சொல்லிட்டாரு டாக்டர், நைட்லாம் விடிய சோஷியல் மீடியா பார்த்துருந்தேன், பகலெல்லாம் தூங்கிட்டு அப்படி பண்ணக்கூடாது. இறைவன் சில விதிகளை படுத்து அந்த விதிகளை ஃபாலோ பண்ணிட்டு என்ஜாய் பண்ணும். பகல் வந்து எதுக்காக படைக்கப்பட்டது? பகல் உழைப்பதற்காக அது கடவுள் படைச்சிருக்காரு, அங்கே உழைக்கணும். நைட்டில் நல்லா தூங்கணும். ஆனால் இப்போ என்னாச்சு, சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லாம் மாறி போச்சு. நைட்டெல்லாம் விடிய சோஷியல் மீடியா பார்த்துட்டு விடிய கேளிக்கைகள் கூத்துலாம் அடிச்சுட்டு பகலெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. என்டையர்லி டிஃப்ரெண்ட், எல்லாமே அடிவாங்க. இப்போ தெரியாது. நைட் ஷிஃப்ட் வேண்டான்னு சொல்கிறோம். எனக்கு பணம் நிறையா கொடுக்குறாங்க சார், நிறைய பணம் வருது சார், நிறைய போனஸ்ஸு மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க சார், ஆனால் டே டைமுக்கு நான் டியூட்டிக்கே போகிறது சார், நைட் டியூட்டி தான் சார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பணம் வருது. இந்த லட்சக்கணக்கு கோடிக்கணக்கெலாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இங்கே சம்பாதிச்சு பணத்தெல்லாம் வைத்தியத்துக்காக செலவு பண்ணும். இன்னொரு பக்கம் நைட் ஷிஃப்ட் வேணான்னு சொல்கிறேன். அப்போ நைட் ஷிஃப்ட் வருதுன்னா, நைட் ஷிஃப்ட் வருது அப்படின்னா அது உங்களுடைய கர்மா, பேட் கர்மா, நெகட்டிவ் கர்மா. அதனால் நைட் ஷிஃப்ட் வருது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? கடவுள்கிட்ட வேண்டுங்க, கடவுள்கிட்ட வேணும். கையில் கிறிஸ்து வச்சு, கடவுளே நைட் ஷிஃப்ட் வேண்டான்னு டாக்டர் சொல்கிறாரு, நைட் ஷிஃப்ட் வேண்டான்னு பலமுறை திருப்பி சொல்கிறாரு, ஆனால் நைட் ஷிஃப்ட் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு நல்லபடி காட்டி எனக்கு டே ஷிஃப்ட் வர மாதிரி பண்ணி கொடுங்க. அப்புறம் கடவுளை வேண்டுங்க. எதுவாக இருந்தாலும் கடவுளை பிடிங்கன்றேன் நான். தேர்ட் பார்ட்டி யாரையும் பிடிக்காதீங்க, எதுவும் டைரெக்டாக கடவுள் தான். உங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த மீடியேட்டரும் தேவையில்லை, உங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த மீடியேட்டரும் வேணாம். டைரெக்டாக கான்டாக்ட், ஒன்லி கான்டாக்ட் அவர்கிட்ட தான். இந்த கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்காக வச்சுக்கிற உங்கள் டூல் தான் கிறிஸ்டல். கடவுளுக்கும் உங்களுக்கும் மத்தியில் எந்த புரோக்கரும் வேண்டாம். இன்னைக்கு புரோக்கருங்க தான் நிறைய இருக்கிறாங்க. நான் தான் கடவுள், நீ தான் கடவுள், நான் காட்டுறேன் கடவுள், நீ காட்டுறேன் கடவுள். யாரும் ஒன்றும் காட்டலாம் முடியாது, வழி தான் சொல்ல முடியும், நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ கடவுளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கையில் கொடுத்துக்கிற பெரிய டூல் வந்து கிறிஸ்டல், ஏசியம். இது 2 இருந்தால் இப்போ கடவுளை டேரெக்டாக கண்டுபிடலாம். யாருக்கிட்டையுமே கேட்கணுன்ற அவசியம், எதங்கோ டாக்டருங்க கிட்ட கேட்கணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தோணும். நீங்கள் 4 பேருக்கு 1000 பேருக்கு அட்வைஸ் பண்ணலாம், சொல்லலாம். உங்களால் முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். வாங்கன்னு சொல்கிறோம், டெக்னிக் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணுங்க, தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் 4 பேருக்கு ஐடியா சொல்லுங்கன்னு சொல்கிறோம். சொல்ல முடியும். எல்லாரும் கிளைவன்ஸாக மாற முடியும். டாக்டருங்க மட்டும் இல்லை, டாக்டருங்க மாதிரி எவ்வளோ பேர் எல்லாரும் மாற முடியும். எல்லாரும் சித்தர்களாக மாற முடியும். எல்லாமே இறைவனாக மாறியே ஆகணும், மாற முடியும். நீ அவரை கும்பிடு, நீ இப்படி இரு, எப்படியே இந்த பக்தனாவே இருன்னு சொல்லலை.
நாமளே கடவுளாக மாறணும், நாமளும் கடவுளுடைய ஒரு அம்சம் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை ஒரு நிமிடமும் ஒரு மணி நேரமும் என்ஜாய் பண்ணி வாழணும். நாளைக்கு நல்லா இருப்போன்றதாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோம், நாளைக்கு நல்லா இருப்போன்றதாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோம், நாளைக்கு சுகமா இருப்போம் இன்னைக்கு கஷ்டப்படுறோம். ஆனால் பாருங்க, கஷ்டமே பண்ணும்போது சுகத்தை அனுபவிக்க மாட்டோம். இப்படிதான் நடக்குது பழப்பு. தானும் சாப்பிட மாட்டான், கொடுக்க மாட்டான், இப்படியே வச்சுட்டு என் பரம்பரைக்கு வச்சுட்டு அவன் போயிடுவான். அடுத்தது வருவான், அவனும் தானும் சாப்பிட மாட்டான், யாரும் கொடுக்க மாட்டான், என் பரம்பரைக்கு வச்சுட்டு இருப்பான். திரும்ப அடுத்தது அவனும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனும் கொடுக்க மாட்டான். அப்படியே வச்சு இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அந்த சொத்து அப்படியே தான் இருக்கும். அனுபவிக்கிறது ஒன்றும் கிடையாது. வயிற்று கட்டி வாய் கட்டி நான் சம்பாரிச்சேன், வயிற்று கட்டி வாய் கட்டி சம்பாரிச்சேன், வயிற்று கட்டி வாய் பிள்ளைங்களுக்கு கொடுத்தானுவான். இதே தான் போயிட்டு இருக்கும். ஒரு தடவை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்படியே தான் டைலாக் போட்டுக்க முடியும். நாம சந்தோஷமா இருக்கணும்னா இல்லை. சம்பாரிச்சு வைங்க, பிள்ளைங்களுக்கு சம்பாரிச்சு வைங்க, வேணான்னு சொல்ல. அதுக்காக உயிரை விட்டு சம்பாரிச்சு வச்சு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு சுகமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்களும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, சம்பாதிக்க வாய்ப்பு கொடுங்க, நிறைய சொல்லி கொடுங்க, எப்படி வாடும் சொல்லி கொடுங்க, பாசிட்டிவாக வளர்த்துங்க குழந்தைங்கள. இன்னைக்கு நீங்கள் தப்பாக வளர்த்தீங்க, நாளைக்கு குழந்தைங்க உங்களுக்கே வந்து மாற நடக்கிறாங்க. நம்ம வளர்த்த விதம் தான் சொல்லி கொடுப்போம், நம்ம எப்படின்ட்டு கற்றுக்கோங்க. சரிங்களா? அதனால் வந்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணும். திருக்குறள் மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் காலுக்குன்னா அப்ளை பண்ணுங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்க, கெட்டது யாரை சொன்னா கரெக்டாக அன்னைக்கே அந்த ஸ்பாட்லேயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கெட்டது ஏதாவது தெரியாமல் எவனை சொல்லிட்டான்னா அதை கரெக்டாக 100% பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டான். நல்ல விஷயம் சொன்னால் இந்த காலை வாங்கி காலை விட்டு போயிட்டே இருப்போம், கண்டுக்கிறதே கிடையாது, என்னன்னு கூட கண்டுக்கிறது கிடையாது. நல்லதை கொஞ்சம் காதில் வாங்கிக்கோங்க, கேளுங்க, லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க, நல்லா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? தென் வந்து ஓம் சாண்டிங்கை பற்றி சகோதரர் குமரேசன் ஒரு இது போட்டிருந்தார், மெசேஜ் போட்டிருந்தார். அவர் நிறைய இந்த ஓம் சொன்னால் இந்த படங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தார். 100% உண்மை, அது கரெக்ட், 100% கரெக்ட். அதில் எதுவும் எந்த ஒரு தப்பும் கிடையாது, பர்ஃபெக்ட். பட் அது ஓம் சொல்கிறது அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த ஓம்ன்றது வந்து இந்துக்கள் சொல்லுவாங்க. இதே முஸ்லீம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ மற்ற மதங்களோ யாரோ சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஓம்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. பட் கர்மா அண்ட் ஹீலிங் வந்து எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது, எல்லா மதத்தினருக்கும், எல்லா இனத்தினருக்கும், எல்லா மதங்களோட சப்செக்ஷனுக்கும் எல்லாத்துக்கும் பொதுவானது இது. அதனால தான் நம்ம அந்த ஓம்ன்ற மந்திரத்தை ரொம்ப சொல்லலை. பட் அவர் போட்டிருக்கிறது கரெக்ட், தப்பு இல்லை, கரெக்ட். ஓமுக்கு அவ்வளோ பவர் இருக்கு, ஓமுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஆனால் ஓம் ஓம் ஓம்னு சொல்லி அவர் சொன்ன படங்கள்ல நாங்கள் வந்து நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம மனசு தூய்மையாக இல்லாமல் அடுத்தவங்க மேலே அந்த நம்மளுடைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டு நெகட்டிவ் உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது இந்த ஓமினால் கிடைக்கும் நன்மைகள் நியூட்ரலைஸ் ஆகிடும். கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, பழி வாங்கும் குணம், என்னென்ன சொசைட்டியில் நெகட்டிவ் எல்லாம் இருக்கோ, அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவன் குடி கெடுக்கிறது, தன் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுறது, தான் நல்லா வரணுறதுக்காக அடுத்தவன் பிஸ்னஸ் அழிக்கிறது, தான் நல்லா இருக்குன்றதுக்காக அடுத்தவங்க காலை பிடிச்சி இழுக்கிறது, தன்னுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகணுன்றதுக்காக அடுத்தவனை போட்டு தட்டுறது, இன்னும் நிறைய நடக்குது சொசைட்டியில் நிறைய நடக்குது. இந்த மாதிரி குணங்கள்லாம் நம்ம வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் 2 மணி நேரம் ஓம் சொன்னாலும் மந்திரம் சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகும். வரும், இதுக்கு பவர் வரும், இதுக்கும் பவர் வரும். இப்போ எது மேஜராக நிற்கும்? இந்த ஓம் சொன்னாலும் ஒரு பவர் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க. ஓம் சொன்னாலும் பவர் 10, 10ன்னு வச்சு 10 யூனிட்னு வச்சு ஓம் சொன்னாலும் டெய்லி ஓம் சாண்டிங் கொடுக்குறோம், அந்த மந்திரம் சொல்கிறோம், அந்த பவர்னு வருது. குமரேசன் ஐயா சொன்னது அந்த பவர், அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் மாட்டுக்கட்டு எதுவுமே வருது. ரைட், ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு 10. அதே நேரத்தில் நீங்கள் இந்த மன ரீதியாக இந்த கோபம், பொச்சரிப்பு, பொறாமை, ஈகோ, அகம்பாவம், அகந்தை, என்ன வேணாலும் சொன்ன நிறையா இருக்குது. இதெல்லா குணங்கள் நாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா அதுக்கு வாங்குற மார்க் 50, அதுக்கு வர்ற மார்க் 50. அந்த 50ல் இது 10 போச்சுன்னா மிச்சம் 40 அதான் நிற்கும், நெகட்டிவ் தான் நிற்கும். ஓம் சொன்னால் பலன் உண்டு, அதை 10 கொண்டு வரும், அதை இன்னும் டெவலப் பண்ண பார்க்கணும். ஆனால் ஓம் சொல்லி 10 யூனிட் நம்ம வாங்குகிறோம், பவர் வாங்குகிறோம். ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் குணங்களை வச்சுக்கிட்டு 50 மார்க் வாங்குகிறோம், 50 பவர் யூனிட் வாங்குகிறோம். 50 ஜெயிக்குமா? 10 ஜெயிக்கும், 10 தோற்றுரும், 50 தான் ஜெயிக்கும். அது அப்படி கடிச்சிங்கன்னா கூட 50 இந்த 10 நெகட்டிவ் 50, பாசிட்டிவ் 10, இதை கழிச்சாலும் அப்போ நெகட்டிவ் 40 இருக்கும். அதான் வேலை செய்யும். இப்போ நீங்கள் அதான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அகத்தியர் பெருமான் சொல்கிறாரு, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று. அப்போ மந்திரம் சொல்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் நீங்கள் உங்களை இன்னும் உயர்த்திக்கணும்னு சொல்லுவேன். அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு வரணும்னு சொல்லுவேன்.
மந்திரமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மந்திரத்துக்கு மேலே அடுத்த லெவலுக்கு வாங்கன்னு சொல்கிறேன். மந்திரம் சரியானது, முறையானது, சரியானது. சகோதரர் சொன்னது எல்லாமே 100% கரெக்ட். அதில் மாட்டுக்கருத்து எதுவும் கிடையாது. பட் நாம் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோன்னா, இதுக்கு மேலே வாங்க, மந்திரத்தையும் நீங்கள் இதுக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஓம் சொல்லி மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு இப்போ கிளாஸில் இதுக்கு முன்னாடி சொன்னதை வச்சு ரெஃபர் பண்ணி சகோதரர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், தப்பு இல்லை. பட் நீங்கள் அடுத்ததுக்கு வாங்க. இப்போ தமிழில் ஓம் சொல்கிறோம், தமிழில் ஓம் சொல்கிறோம். பட் அதுவே வந்து கிறிஸ்டியானிட்டியில் ஓமென் வந்தது. ஓமென் நம்ம ஓம் சொல்கிறோம், அது ஓமென். அந்த ஓமென் நாளடைவில் ஆமென் ஆகிப்போச்சு. இப்போ வழக்காடு முறையில் அப்படியே பல வருடங்களாக அப்படியே சொல்லி என்னாச்சு, ஓமென் அப்படின்றது ஆமென் ஆகிப்போச்சு. இந்த சர்ச்சஸ்லாம் ஆமென் சொல்லுவோம், ஆமென். அந்த ஆமென்றது ஓம்லேருந்து வந்தது தான். ஓம்லேருந்து டெரிவ் பண்ணது ஓமென். அந்த ஓமென் நாளடைவில் மாறி ஆமென் ஆகிப்போச்சு. கிறிஸ்டியானிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஆமென் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு வைப்ரேஷன் இருக்கு. அப்போ இதை வந்து மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? மற்ற முறைகளை மற்ற மதங்களை சேர்ந்தவங்களை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அது சித்தர்கள் சொன்ன ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், முடிஞ்ச வரைக்கும் எம்டி ஸ்டமக்காக இருந்தால் பரவாயில்ல. பட் எப்போனாலும் சொல்லணும், தப்பு கிடையாது. நீங்கள் சாப்பிட்ட உடனே சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது சொன்னால் இன்னும் பலன் அதிகமாக இருக்கும், ரொம்ப பலன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இது மதம் சார்ந்த விஷயம். இது நாம் வந்து அந்த இறைக்கட்டுகளை பற்றி விளக்கம் சொல்லும்போது நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இறைக்கட்டுகளை பற்றி விளக்கமாக சொல்லும்போது நான் விளக்கமாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இது வச்சுக்கோங்க. இந்த ஓம்ன்றது வந்து அதை மறந்துடுங்க. ஏன்னா அது வந்து இந்து மதம் சார்ந்ததாக வருது. அந்த இம்முண்டு வரும் பார்த்தீங்களா, இம் சவுண்ட் வந்து இம். இந்த சவுண்டு தான் பிரபஞ்சத்தில் இருக்குது. அது கேட்கறதுக்கு ஓம்ன்ற மாதிரி இருக்கும். இந்த பூமிக்கு வெளியே இந்த விண்வெளி வீரர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க, அங்கே போயிட்டா இந்த மாதிரி சவுண்டு இருக்குது, ஓம்ன்ற சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டு அங்கே கேட்குது எங்களுக்கு. விண்வெளி வீரர்கள் போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, விண்வெளிக்கு போயிட்டோம்னா பூமியை தாண்டி மேலே போயிட்டோம்னா எங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓம்ன்ற சவுண்ட் இருக்குது. அது ஆக்சுவலாக ஓம் தான். பட் அது ஓம்ன்ற சவுண்டு சொல்லும்போது அது இந்து மதம் சார்ந்ததாக வரும். பட் அது எல்லாருக்குமே பொதுவானது, எல்லா மதத்தினருக்குமே பொதுவானது. பட் சொன்னது இந்து மதம்னால அவர் முத்திரை குத்திடுறாங்க, இது இந்து மதத்துக்கு உண்டானது, மற்றவங்களுக்கெல்லாம் இது இல்லை, இது வேற, நம்மலாம் அதை டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தப்பாக புரிதல், தவறான புரிதல் உள்ளது. அந்த ஓம்ன்றது வந்து நாட் ஒன்லி ஃபார் இண்டோஸ். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுக்குமே பொதுவானது. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் சரி, எல்லா மத நூல்களும் சரி, எல்லாருக்குமே பொதுவானது. அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. பகவத்கீதை இந்துக்களுக்கு மட்டும்தான் தவறு, குரான் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தவறு, பைபிள் கிறிஸ்டியன்களுக்கு மட்டும்தான் தவறு, குரு கிரந்த் சீக்கியர்களுக்கு மட்டும்தான் தவறு, தம்மபதம் புத்த மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் தவறு. தம்மபதம் புத்த மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே பொதுவானது. புத்தர் கொடுத்தது எல்லா மக்களுக்குமே, எல்லா நாட்டு மக்களுக்குமே, எல்லா இன மக்களுக்குமே பொதுவானது. ஆனால் தம்மபதம் வந்து புத்த மதத்தை சார்ந்தவர்கள், புத்த மத தழுவர்கள் மட்டும்தான், புத்த மதம் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் மற்றவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். தவறு, அப்படி கிடையாது. எல்லா மதத்தினுடையங்களும் எல்லாருக்குமே பொதுவானது தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். திருக்குறள் உலக பொதுமறை. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம், எல்லா காலங்களுக்கும் பொருந்தும். திருக்குறள் உலக பொதுமறை. திருவள்ளுவர் ஒரு சித்தர் தான். ஃபியூச்சரில் என்ன வரும்னு நினச்சி முன்கூட்டி ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருக்கார் திருக்குறள். எல்லா நூல்களும் அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அதை மைண்டில் வாங்கி அதை அக்செப்ட் பண்ணி ஏற்று ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். லைஃப்பில் வந்து அதை அப்படி தான் கொண்டு வரணும். அந்த ஓம் சாண்டிங்ன்றது அதுதான். அப்புறம் நம்ம வந்து ஓம்ன்று வரும்போது இந்து மதம் சார்ந்த விஷயமா வர்றதுனால அதை நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அது பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் கிடைக்கும்போது பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ரொம்ப கேஷுவலாக பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண உங்கள் உடம்புல என்ன நடக்கும் நீங்களே பாருங்கள். இது நீங்கள் நிறைய பண்ணுவீங்க, அதுலலாம் கிடைக்காத பெனிஃபிட் இது கிடைக்கும். நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் அது ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எப்படின்னு பாருங்கள். அந்த இம்முன்ற சவுண்ட் மட்டும்தான் வரணும். விட்டுறணும், இம்முன்ற சவுண்ட் மட்டும்தான் வரணும். ஒன் டே இம் மைண்டுக்குள்ளே வாய் விட்டுலாம் சொல்ல தேவையில்லை, மனசுக்குள்ளே அந்த இம்முன்ற சவுண்ட் மட்டும் கொடுத்து அப்படியே ரைஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டம் பிடிச்சி கஷ்டப்படலாம் பண்ணக்கூடாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க.
இது செய்ய 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 கையில் கிறிஸ்டல் இருந்தால் பெஸ்ட்டு. கையில் வச்சுக்கணும் கிடையாது, பாக்கெட்லேயோ கையிலையோ எது வச்சுருந்தாலும் பரவாயில்ல, எங்கே தான் பரவாயில்ல. பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லை லேடிஸ் வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் என்ன ஜாக்கெட்லேயே அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே நம்ம உடம்புல இருந்தால் போதும், டச் பண்ணுற மாதிரி போதும். இன்கேஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம ஆறாக்குள்ளே இருக்கலாம். நம்ம ஆறாக்குள்ளே அந்த ஒரு 2-3 அடிக்குள்ளே 4 அடிக்குள்ளே கிறிஸ்டல் இருந்தால் போதும். கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு இந்த சவுண்டை மட்டும் கொடுத்து பாருங்கள். உடம்புல, ஆத்மாவில், மனசில், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் எப்படியெல்லாம் மாற்றம் வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் எப்பெல்லாம் வந்து மனசு கஷ்டமோ துக்கமோ துயரமோ ஏதாவது வரும்போது நீங்கள் ஜஸ்ட் கையில் கிறிஸ்டல் எடுத்தாலே போதும், வந்துடும். அந்த எனர்ஜி வந்துடும், பாசிட்டிவ் வந்து பண்ணிடும். கூட இதையும் சேர்த்து பண்ணி பாருங்கள், இன்னும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். சரியா? இப்போ பார்க்குறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் அப்படி கண்ணை மூடிக்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். அதாவது நீங்கள் மைண்டில் வாய் விட்டுலாம் சொல்லக்கூடாது, மைண்டுக்குள்ளேயே ஒரு சவுண்டு தொண்டையிலேருந்து அப்படி சவுண்ட் கொடுக்கும். இம் தான், ஓ கிடையாது, இம் தான். இந்த இம் சவுண்டை மட்டும் உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை சொல்லுங்கள். எனக்கு வந்து ப்ராக்டிஸுக்குன்னா நான் ரொம்ப நேரம் பண்ணேன். எனக்கு ப்ராக்டிஸு 5 வயசுலேருந்து இது நான் பண்ணி 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 பழக்கம். இன்னும் நிறையா பண்ணுவேன். அது உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பண்ணேன், இன்னும் நிறைய வரும், இன்னும் லெங்க்த்தியாக வரும். சரி, உங்களுக்கு மட்டும் ஒரு டெமோக்காக பண்ணி காட்டோம்னா அதை ஸ்டார்ட் பண்ணி சிம்பிளாக ஒரு 7 தடவை உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். கவுண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு டெமோக்காக ஒரு 7 டைம் பண்ணி கொடுத்தேன். இது மாதிரி எவ்வளோ நேரம் பண்ணால் டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு அலாரம் கூட வச்சுக்கோங்க. அலாரம் கூட வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. கிறிஸ்டல் வந்து கையில் தான் வைக்கணும் கிடையாது, பாக்கெட்லேயோ கையிலையோ இல்லை முன்னாடியோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். கிறிஸ்டலில் வந்து கையில் பிடிச்சி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது அங்கே முன்னாடி வச்சாலும் சரி, பாக்கெட் இருந்தாலும் சரி, லேடிஸ் வந்து பிரேசிலில் பின்னில் செயினில் அது மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, எப்படி தான் பண்ணணும், நம்ம உடம்பு டச் பண்ண இருந்தால் போதும். அது மாதிரி இருந்தால் போதும். கிறிஸ்டலை வச்சுக்கோங்க. இதை மட்டும் ரெகுலராக பண்ணி பாருங்கள். எப்போ வேணாலும் பண்ணலாம், எனி டைம் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எப்போல்லாம் மனசு சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு தோணும் அப்போல்லாம் செய்யலாம். எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ, துக்கமாக இருக்கோ, துயரமாக இருக்கோ, ஏதாவது டென்ஷனாக இருக்கோ அந்த டைம்லாம் பண்ணலாம். ஜஸ்ட்டு 99% கிறிஸ்டல் கையில் எடுத்தாலே உங்களுக்கு சரியாயிடும். கிறிஸ்டல் கையில் எடுத்தால் போதும். கூட இதையும் செய்யலாம். இது பப்ளிக்காக எல்லாத்தையும் செய்ய முடியாது, உங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது செய்யலாம். செஞ்சு பாருங்கள் எவ்வளோ ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ஹாஸ்பிட்டல் செலவு கிடையாது, உங்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். உங்களுக்கு வேணானவெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறுவான். உங்களுக்கு ஃப்ரெண்டாக நினச்சி ஏமாத்திக்கலாம் விலகிடுவான். வேணான்றவன் நீங்கள் வேணான்னு நினச்சிப்பீங்க, அவன் நல்லவனாக இருப்பான், அவன் வந்து சேருவான்.
நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு அடி வெட்டி வெட்டிட்டு இருப்பான் உள்ள, பின்னாடி பின்னாடி ஆப்பு சொருக்கிட்டு இருப்பான். அது உங்களுக்கு தெரியும். அவங்களாம் விலகிட்டு வாங்க. நல்லவங்க உங்களை தேடி வருவாங்க. நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும், கட்டவங்களுடைய நட்பு போயிடும். நீங்கள் இதெல்லாம் எப்படி சால்வ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எப்படி இதெல்லாம் சால்வ் ஆகும், என்ன நடக்குமான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். கர்மானிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவாக மாற்றி நடிச்சு பண்ணி கொடுப்போம். இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் இப்போ நம்ம சொல்லி கொடுத்தது மதம் சாராத விஷயம். ஓம்னா உடனே இந்து மதம்னு இடுவாங்க. இன்னும் அடமண்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்து மதம்னா அது இந்து மதம், நம்மெல்லாம் கூடாது அப்படின்ற சொல்லுகின்ற முஸ்லீம்களும், சொல்லுகின்ற கிறிஸ்தவர்களும், சொல்லுகின்ற மாட்டு மதம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கடவுள் ஒருவரை எல்லாத்துக்கும் பொதுவானவங்க யாருக்கும் தெரியல. ஏன் கடவுள் உங்க கடவுள் இன்றைக்கி சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி நோட் பண்ணுங்க. ஒரு டெய்லி நோட் பண்ணுங்கள். ஒரு இந்த நாள் டேட் போட்டு எவ்வளோ நேரம் பண்ணேன், இவ்வளோ நாள் பண்ணேன், எவ்வளோ நேரம் பண்ணேன்னு சொல்லி எழுதுங்க. டைம் நோட் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்துச்சுன்னா உடம்பு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, அந்த பாடி இதை அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே அளக்க மேலே தூக்கும். மேலே வந்துடும், உங்களுக்கே தெரியும். அப்படியே தூக்கும், ஒரு அடி தூக்கும். நடக்கும். மற்ற உடனே யாராவது போட்டோ பிடிச்சி பார்த்தா நீங்கள் தான் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. ஓ மகான் பெரிய யோகிப்பா, ஒரு பெரிய ஆள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் காலில் விட ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சு எல்லாம் உங்களுக்கு பக்தைகள் ஆகிடுவாங்க, பக்தர்கள் ஆகிடுவாங்க. உங்கள் பக்தர்கள் ஆகிடுவாங்க, பக்தைகள் ஆகிடுவாங்க. எல்லாம் அப்படி அந்த அளவுக்கு ஆகிடுவாங்க. அதே மாதிரி எல்லாராலையும் ஆக முடியும் தான் நம்ம சொல்ல வரோம். யாருக்காலையும் போய் விட வேண்டாம், யாரையும் போய் நீ தான் தெய்வம்னு. நாமளும் தெய்வம் தான். உங்களுடைய தெய்வத்தன்மை அதிகப்படுத்திங்கன்னு சொல்கிறோம். நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டுட்டு டைம் எப்போ கிடைக்குது அது மாதிரி பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. பண்ண உங்களுக்கே நல்லா உடலில் மாற்றம் தெரியும், மனதில் மாற்றம் தெரியும், ஆத்மாவில் மாற்றம் தெரியும், நிறைய சுச்சுவேஷன் மாற்றம் தெரியும். இதுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது சார். இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்துக்கு இத்தனை கோடி கொடுக்குறேன் சார், இத்தனை லேக்ஸ் கொடுக்குறேன் சார் அப்படின்னாலும் அதுதான் ஈடாகாது. அவ்வளோ விஷயம் கொடுக்கும். நோய்கள் மறையும், கேன்சர் குணமாகும், கிட்னி ப்ராப்ளம் க்யூர் ஆகும், கேல் பிளட் ஸ்டோன் க்யூர் ஆகும், எய்ட்ஸ் குணமாகும், பிபி குணமாகும், டயபெட்டிஸ் குணமாகும், எல்லா நோய்களும் குணமாகும். எவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு. கையில் ஒரு கிறிஸ்டல் வச்சுட்டா போதும். முடிஞ்சா கேசியம், ஒரு கேசியம் கிறிஸ்டல், இது நீங்கள் பண்ணுங்க. எப்பேற்பட்ட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ்பத்திரி தலையை வச்சு படுக்க வேண்டாம், அந்த தசையில் கூட தலை வச்சு படுக்க வேண்டாம். சர்ஜரி எங்கள் லைஃப்லேயே வேண்டாம். ஆக்சிடென்ட் நடக்காது, திருடு போகாது, நம்மளை எவனும் ஏமாற்ற மாட்டான், நோய்களால் கஷ்டப்படவே மாட்டோம், ஆரோக்கியமாக இருப்போம். எல்லாரும் சுற்றி விழுந்தா கூட நாம் விட மாட்டோம் இல்லையா. ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு கவுன்சிலராக இருப்பார்ல, பூச்சி மருந்து அடிச்சிடுவாங்கல்ல, அதெல்லாம் சுண்டு விடுவாங்கள்ல. இந்த போலீஸு, செக்யூரிட்டி வர்றவங்க எல்லாம் அவங்க தோழர்கள், அவங்க கட்சி பிரச்சாரம் பண்ணுவாங்களாம், சுண்டு விடுவாங்கள்ல. எந்த படம்னு தெரியல, அந்த படத்தில் எல்லாம் சுண்டு விடுவாங்க இல்லையா. அது படத்தில் காட்டுறாங்க, அவர் மட்டும் கின்னா நிற்கிறார், எல்லாரும் ஒன்றா நிற்கிறாங்க. அது உண்மையிலேயே அது கதை, அது சினிமா, அது கதை அது. பட் உண்மையிலேயே மற்றவங்கெல்லாம் நோயால் பாதிக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது சும்மா கன்னு நிற்பீங்க. ஜிம்முக்கெல்லாம் போக தேவையில்லை, எந்த ஜிம்முக்கும் போக தேவையில்லை. அதுக்கு மாதம் ஜிம்மு காட்டுற காசுக்கு யாராவது தர்மம் பண்ணிங்கன்னா புண்ணியமாக கிடைக்கும். ஜிம்முக்கு போய் செலவு பண்ணுறீங்களே, அந்த காசு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறீங்களே, அந்த பணத்தை தர்மம் பண்ணுங்க யாருக்காவது, அது புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும். ஜிம்முக்கு போயெல்லாம் நீங்கள் ஒன்றும் உருப்பட முடியாது. வி ஆர் லூசிங் எனர்ஜி. ஜிம்மில் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. என்னோடய இபுக்லையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜிம்முக்கே போகாதீங்க, அற்ற வேஸ்ட்டு போகாதீங்கன்னு இருக்கேன். நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். உட்காந்த இடத்துல பண்ணுறீங்க, எங்கேயும் வெளியே போக வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் செய்ய சொல்லுங்கள். ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம், எந்த வயசில் வேணாலும் பண்ணலாம். நோ ஏஜ் லிமிட். லேடிஸ் கூட மென்சஸ் டைமில் கூட முடிஞ்சால் பண்ணலாம், ரொம்ப டயர்டாக விட்டுடலாம், அந்த டைமில் மட்டும் விட்டுடலாம். லேடிஸ் கூட பண்ணலாம், மென்சஸ் டைமில் கூட பண்ணலாம், தப்பில்லை. ரொம்ப முடியல, அன்ஈஸியாக இருக்குன்னா வேண்டாம். பட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு அது நல்லாயிருக்கும், பாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். மென்சஸ் டைமில் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, உட்காந்து தான் பண்ணுறீங்க. யோகாலாம் பண்ணக்கூடாது, லேடிஸ் மென்சஸ் டைமில் யோகாலாம் பண்ணக்கூடாது, தப்பு அது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா. ஆனால் தெரியாமல் யோகா பண்ணவங்களும் இருக்காங்க, தெரியாமல் ஜிம்முக்கு போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். மென்சஸ் டைமில் கூட ஜிம்முக்கு போகிறாங்க,
அப்படியே பேசிட்டு வரும்போது சொன்னாங்க, சார் ஜிம்முக்கு போகிறேன் சார் நெக்ஸ்ட் டைமில். அடம்மா என்னம்மா வேலை பண்ண, அப்படிலாம் பண்ணக்கூடாதும்மா. இல்லை சார் நான் போகிறேன், எனக்கு தெரியல, இனிமேல் கூப்பிட்டுடுங்கன்னு. அப்புறம் சொன்னாங்க, அவங்க ஒரு 2 மாதம் கழிச்சு போட்டாங்க. ஆமாம் சார் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு சார், இத்தனை மாதம் நான் ஜிம்முக்கு போய் அவசரப்பட்டேன் சார், இப்போ ஜிம்முக்கு போகிறது இல்லை சார், நல்லா இருக்கேன் சார். நெக்ஸ்ட் டைமில் ஜிம்முக்கெல்லாம் போகக்கூடாது, எப்பவுமே போகக்கூடாது. அது நெக்ஸ்ட் டைமில் போகக்கூடாது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது, யோகாலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைமில் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் டைமில் அது எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் நெக்ஸ்ட் டைமில் இப்போ நான் சொல்லி கொடுத்தனே இந்த மெடிடேஷன், இட் இஸ் டைப் ஆஃப் மெடிடேஷன், இது வகையான தியானம். எது இமேஜினெலாம் பண்ண வேண்டாம், இதை மட்டும் செஞ்சு பாருங்க. ஒரு 10 மணி நேரம் 5 மணி நேரம் செஞ்சு பாருங்க. டோட்டல் அவர் சொல்கிறேன், எவ்வளோ நேரம்னாலும் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு 1 ஹவருக்கு மேலே செய்ய வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 1 ஹவருக்கு மேலே பண்ண வேண்டாம், போதும், அதுவே போதும். அந்த எனர்ஜியை உங்களால், அதில் வர்ற எனர்ஜியை உங்களால் வாங்கிக்க முடியாது. நீங்கள் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வராமல் பார்த்தீங்களா, இவர் பூஸ்ட் சாப்பிட சொல்கிறாரு, இவர் இது சாப்பிட சொல்கிறாரு, இவர் இது சாப்பிட, நிறைய வராங்க. கிரிக்கெட்காரங்க வராங்க, சினிமாக்காரங்க வராங்க, அவங்களாம் சொல்லிடலாம் வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் சொட்டு அவர் பணம் கோடிக்கணக்கு வாங்கி போடுவார். இந்த அம்மா சொட்டு கோடிக்கணக்கு, இவங்க பணம் வாங்கி, அவங்களாம் கோடிக்கணக்கு பணம் வாங்கி போயிடுவாங்க. அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு உடம்பு கற்றுக்குவீங்க. இதை சாப்பிட்டா சத்து, அதை சாப்பிட்டா சத்து, இதை சாப்பிட்டா சத்து, எதை சாப்பிட்டாலும் சத்து இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோமே, நீங்கள் இதுக்கெல்லாம் வேல்யூவே கொடுக்க முடியாது. நீங்கள் வேல்யூவே கொடுக்கணும், அவ்வளோ அருமையான வேல்யூ உங்களுக்கு கொடுத்துக்கிறது. எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த டெக்னிக் இல்லை, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு. கேன்சர் குணமாகும், எல்லா நோய்களும் குணமாகும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும். நான் தான் சொன்னேன், எத்தனை கோடி டாலர், மில்லியன் டாலர், பில்லியன் டாலர் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாக அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு, அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். நோயுற்ற சக்திகளை வெளியே தள்ளும், பாஷனை கொடுக்கும். தலைகள் நில்லு, இப்படி பொருள், அப்படி ஏறு, இங்கே போ, அதெல்லாம் இல்லை, தேவையில்லை. இதுதான் சித்தர்கள் டெக்னிக். சித்தர்கள் எங்கேயாவது வாக்கிங் போனாங்க, ஜாக்கிங் போனாங்க, இதை பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த சித்தராவது வாக்கிங் போனாங்க, ஜாக்கிங் போனாங்க, அப்புறம் இந்த போய் எக்ஸசைஸ் பண்ணாங்க, இப்படி ஓடு வந்தாங்க, தண்டாலிஸ்க்கு பஸ்கி எடுத்தாங்க, அப்படிலாம் எதாவது கேள்விப்பட்டீங்களா? ஜிம்மு போனாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? நான் கேள்விப்படல சாமி, நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்க. நான் கேள்விப்படல. இது இருக்கும் உட்காந்த இடத்துல எப்படி கொண்டு வந்து தெரியும், அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. உட்காந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தாங்க, டிவைன் எனர்ஜி வாங்கினாங்க, டிவைன் எனர்ஜி உள்ளே இறக்குனாங்க, ஃப்ரீயாக இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, எல்லாருக்கும் இருக்க சுட்டு போனாங்க. நம்ம வகை தெரியாமல் வரலாம் சுற்றின்னு கிடக்குறோம், அங்கே போ, இங்கே போ, அதுக்கு போ, இதுக்கு போன்னு. தேவையில்லை. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு நோட் போட்டுங்க, இந்த டேட்டில் இந்த டைம் எவ்வளோ ஹவர்ஸ் பண்ணுங்கள். பண்ண மாட்டவங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். டே 1 வித்தியாசம் தெரியும். டே 1 இன்னைக்கு ஆரம்பிங்க, இன்னும் வித்தியாசம் தெரியும். 48 நாள் கிடையாது. ஏன் 40 நாள் சொல்கிறோன்னா, அதிகபட்சம் 48 நாளுக்குள்ள எப்பேற்பட்ட டல்லுக்கு கூட நமக்கு ரிசல்ட் வரும்னு சொல்ல வரேன். டோட்டல் டல்லு, எனக்கு என்னமே தெரியாது, எனக்கு இன்னும் வரல, அவ்வளோ டல்லு, ரொம்ப வீக்கு, நெகட்டிவ் கர்மம், அவ்வளோ நெகட்டிவ் கர்மம் அப்படின்னாலும் கூட அந்த 40 நாளில் ஏதாவது ஒன்று காட்டும். பயங்கரமான டன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட அவங்களுக்கும் கூட அந்த கடவுள் கருணை கொண்டு ஏதாவது பாயிண்ட் அங்கே காட்டி கொடுப்பார். ஸோ பாசிட்டிவ் வரும். அதனால தான் 48 நாள் தான் பெரிய காரணங்கள். 48 நாளில் ரிசல்ட் தெரியும். சேலஞ்ச் பண்ணி சொல்கிற காரணமாக தான். நம்ம சொல்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணுங்கள், 48 நாள் பாருங்கள், ரிசல்ட் கிடைக்கலாம், என்கிட்ட கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். என்ன கொஞ்சம் லேட்டாக ஆன்சர் பண்ண, லைனில் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன், அவ்வளோதான் விஷயம். ஆனால் பட் பண்ணிவிடுவேன். லைனில் என்னால் டக்குன்னு பிடிக்க முடியாத வழியாக, மற்றபடி நேரம் பற்றாக்குறை, நேரம் இல்லாமல் இதான வழியாக, மற்றபடி ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆன் த ஸ்பாட் ஆன்சர். அட்லீஸ்ட் முடிந்தாலும் அங்கெல்லாம் இங்கேயே டெய்லி வரேன்ல. ஃபோனில் அவங்க என்னை பிடிக்க முடியல, பேச முடியலன்னா கூட அட்லீஸ்ட் டெய்லி நேரில் வந்துடுறோம்ல, ஆன்சர் பண்ணால் சொல்கிறோம்ல, ஆன்சர் பண்ணுறோம்ல. தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்ம ஆரோக்கியம், வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கும். எந்த வயசு வேணாலும் சொல்லலாம், சின்ன வயசுலேருந்து பண்ணலாம். இன்றைக்கி இறக்க போகிறாருன்னா அவருக்கும் பண்ணலாம். இதை பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் டச் பண்ணி விட்டுருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் ஓடி ஓடி அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், இதையெல்லாம் சாப்பிட்டா கூட கிடைக்காத எனர்ஜி டிவைனில் கொடுத்துரும். எல்லாம் அப்படி இழுத்து கொடுத்துரும். காஸ்மிக்கில் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்குறது, சாப்பிட்றது எல்லாமே, ஈவன் ஆர்கானிக்கே வாங்கி சாப்பிட்றது காஸ்மிக்குடைய பார்ட்டு தானே. பட் அந்த காஸ்மிக்கு டைரெக்டாக வாங்கி டைரெக்டாக கொடுக்குறோங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. செஞ்சு பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, குரூப்பில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன், கிளியர் பண்ணுவோம். அருமையான விஷயம், ஃபாலோ பண்ணுங்க. எந்த டைம் வேணாலும் பண்ணலாம்.
இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எம்டி ஸ்டமக்கில் பண்ணுங்க. அப்படி இல்லை சாப்பிட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு கேப் விட்டு பண்ணுங்க. சாப்பிடணும் பண்ணலாம், அது உங்களுக்கே தெரியும். பண்ண பண்ண நல்லா இருக்கும். எவ்வளோ ஹவர்ஸ் பண்ணீங்கன்னு பாருங்க. இவ்வளோ ஹவர்ஸ் பண்ண ஒரு கணக்கு இருக்குது, அது இப்போ சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸ். அது அவ்வளோ ஹவர்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பண்ணுங்க. அப்படி உங்கள் பாடி எப்படி மேலே எழும் சார். இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா, இப்போ உட்காந்துருக்கேன் பெஞ்சில் உட்காந்துருக்கேன், அப்படியே எழும் சார். ரெடி ஒரு அடி மேலே தூக்கும் சார். நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம், கேமரா எடுத்துக்கலாம். அது நீங்கள் இன்னும் பேர் வாங்கணும்னா அதை பிடிச்சி யூடியூப்பில் கூட போட்டு பேர் வாங்கிக்கலாம். ஓ பெரிய மகான், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மகான் இருக்காரு, இப்படி பெரிய அது மகான் தானே, மகான், பெரிய மகான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தால் பெரிய பெண் சாமியார்னு சொல்லிடுவாங்க, சாமியார்னு சொல்லுவாங்க இல்லையா. பெரிய சாமியார் தேவதை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி தலையை வச்சு கொண்டாடுவாங்க. நீங்கள் இப்படி மேலே வந்துட்டீங்கனாலே போதும், ஓ பெருசு அப்படின்னு நினச்சிக்குவாங்க மக்கள். அவ்வளோ விஷயம் இருக்குது. தூக்கும் வரும் வரும். இவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்த போது இவ்வளோ ஹைட்டுக்கு வந்தேன் நான். எனக்கு ட்ரைனிங் கொடுத்த போது 1 அடி மேலே இருந்தேன். அப்படியே 1 அடி அப்படியே போகலாம் வரலாம், அப்படியே போகலாம் மூவ் ஆகலாம், அப்படியே போகலாம், அப்படியே வரலாம், அப்படியே போகலாம், அப்படியே வரலாம், அப்படியே அந்த பாடி வரும். அந்த கண்டிஷனுக்கு சில கண்டிஷனுக்கு வரும்போது அது வரும். எனக்கு அது ட்ரைனிங் கொடுத்து நான் பயிற்சி பண்ணும்போது 1 அடி நான் மேலே வந்தேன். 1 அடி மேலே வந்து ரைட் லெஃப்ட் நகருன்னு வரும். ரைட்டில் போங்க, லெஃப்ட்டில் போங்க, முன்னாடி போங்க, பின்னாடி வாங்கன்னு வரும். இன்ஸ்ட்ரக்ஷனில் அது சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே முன்னாடி போவோம், பின்னாடி வருவோம். இதே உட்கார பொசிஷன் தான், இதே உட்கார பொசிஷன். முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி, ஹைட்டு, மேலே போங்க, கீழே வாங்க. ஸோ அந்த தரையில் தான் உட்காந்து எனக்கு பயிற்சி கொடுத்தாரு. நானும் பயிற்சி பண்ணேன். 1 அடி மேலே வரும். எல்லாராலையும் வர முடியும், என்னால் மட்டும் இல்லை, எல்லாராலையும் முடியும். என்னால் என்ன முடியுமோ அது எல்லாராலையும் உங்களாலையும் முடியும். டாக்டர் இளங்க மட்டும் முடியும், நம்மளால முடியாது அப்படிலாங்க, எல்லாராலையும் முடியும். கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் நம்ம ஒன்றா தான் பற்றி நாம் பயன்படுத்திக்கிறது தான் விஷயம் இருக்குது. நாம் எவ்வளோ பயன்படுத்திக்கணும், எவ்வளோ பயன்படுத்திக்கலாம். சரியா? தென் அடுத்தது வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து குக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆஃபீஸில் சர்வன்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆசம்பி சார் தெரிஞ்சவங்கிட்ட சொல்கிறாரு, பண்ணுறாரு. நீங்கள் வாங்க, இந்த மாதிரி பண்ணுறோம், சம்பளம் கொடுக்குறோன்னு சொல்கிறாரு. பட் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது அனாதைகள் இருக்காங்க இல்லையா, வாழ்க்கையில் அனாதைகள்னு இருக்காங்க இல்லையா. அது எல்லாருக்குமே ஏதோ உறவு இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஏதோ ஒரு உறவு இருக்கும். கோச்சிக்கிறவங்க இருப்பாங்க, சொந்தம் பந்தம் பாசமாக பார்க்கறவங்க இருப்பாங்க, எல்லாருக்கும் உறவுகள்னு இருக்கும். இந்த உறவுகளே இல்லாத அனாதைகள் இருப்பாங்க இல்லையா, அனாதைகள். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க சீஃப் மினிஸ்டர் அந்த காலத்தில் தொட்டில் குழந்தைகள் திட்டம்னு ஒன்று உருவாக்கினாங்க. தொட்டில் குழந்தைகள் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் வந்து யாரெல்லாம் ஆண் குழந்தைகள் தான் வேணும்னு நினைக்கிறவங்க பெண் குழந்தைகள் பண்ணிட்டா வெளியே போட்டு போயிடுவாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம குப்பையில் பார்த்தோம், வெளில பார்த்தோம், அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தா பேப்பர்லாம் பார்க்கணும் பார்த்தீங்களா. அது மாதிரி பெண் குழந்தை பிறந்து 2 நாளான குழந்தை, 1 நாளான குழந்தை ரோட்டில் பார்த்தோம், குப்பைத்தொட்டில் போட்டிருந்தாங்க, அங்கே எடுத்தோம், இங்கே எடுத்தோம். அப்போ அந்த அம்மா வந்து தொட்டில் குழந்தைக்கு திட்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி போகிறாங்களோ அந்த குழந்தைகளை வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அரசாங்கத்தில் ஒப்படைச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பண்ணோம். நல்ல ஸ்கீம் தான் அது, மாற்று கருத்து இல்லை, நல்ல ஸ்கீம் தான். நல்ல விஷயம் யார் கொண்டு வந்தாலும் பாராட்ட வேண்டியதுதான். அப்போ தொட்டில் குழந்தைங்க திட்டம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது எந்த அளவுக்கு பெனிஃபிஷரி போனாங்க சேர்ந்தாங்க தெரியல. இப்போ தொட்டில் குழந்தையாக ஒரு குழந்தை சேர்ந்துருக்குன்னு வச்சுங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருந்ததுன்னா, அப்போ இப்போ என்ன வயசில் இருக்கும், அது அரௌண்ட் ஒரு 18-20 இயர்ஸில் இருக்கும். அரசாங்கம் வந்து ஏதோ ஹாஸ்டலில் வளர்த்துருக்கும். இப்போ அந்த குழந்தை எதிர்காலத்தில் யாரையும் நம்பி எப்படி வாழும்? தொட்டில் குழந்தை சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அவங்க கொண்டு வந்தாங்க ஸ்கீமு, கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இல்லை வெளியில் குப்பையில் பார்த்தோம், ரோட்டில் பார்த்தோம்னு சொல்லியிருந்தால் அந்த குழந்தைகளை எடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கார கொண்டு வந்து அதில் சேர்த்துவாங்க. அந்த குழந்தை இப்போ வளர்ந்துருக்கலாம், 15-20 வயசு இருக்கலாம் மேபி. இப்போ 20 வயசில் அது வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கணும், இல்லை படித்த பொண்ணாக இருக்கணும். இப்போ இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? யார் இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க? அரசாங்கம் எவ்வளோ நாளைக்கு கூட இருந்து சாப்பாடு போடும், எவ்வளோ நாளைக்கு கல்வி கற்றுக் கொடுத்து கூட இருந்து பார்க்கும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை வேணும், அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். அப்பா இல்லை, அம்மா இல்லை, குழந்தையை தூக்கி போட்டு போயிட்டாங்க. எப்படி கர்ணனை வந்து இது பண்ண மாதிரி, கர்ணனை எப்படி அனாமத்தா விட்டாங்க, அதை மாதிரி தனியாக இருக்கிறாரு, யாரோ எடுத்து வளர்த்துனாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த குழந்தைகள் வளர்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு யார் எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கொடுக்குது? அந்த பொண்ணுங்களை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? யார் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவா? அரசாங்கம் எவ்வளோ நாளைக்கு அந்த சோறு போடும்? அந்த தொட்டில் குழந்தைக்கு திட்டத்தில் இப்போ சேர்ந்துருந்தாங்கன்னா எத்தனை நாளைக்கு சோறு போடும் அரசாங்கம்?
ரிட்டையர்மெண்ட்டு 60 வயசு வரைக்கும் உட்காரச்சு 3 வயசு வரை போட்டுக்குமா? இல்லை. அப்போ எது ஆரம்பித்தாங்க, அந்த ஸ்கீம் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி அனாதைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அனாதைகளுக்கு நாம் என்ன செய்யணும்னு பார்க்கணும். அந்த மாதிரி அனாதைகளுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரி ஏதாவது பர்பஸ்க்கு வேணும்னா கூட அந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி போடுங்கன்றாங்க சித்தர்கள். சரியா? இங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க, நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், இங்கே வரேன்றதை விட லாஸ்ட் வீக் சித்தர்கள் சொன்னது, இனிமேலுக்கு நம்ம மூலமாக நம்ம அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி யாருமே இல்லாத ஆதரவற்ற அனாதைகளை, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் கூட எங்கேயாவது இப்படி புடைச்சிக்குவான். பெண்களுடைய நிலைமை பாருங்க. சொந்த அப்பா அம்மா சொந்தக்காரங்க மற்றவங்கெல்லாம் இருக்கும்போதே இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லையா? பாதுகாப்பு இல்லை. பயந்து வாழ் நிலைமை இருக்கு. என்னதான் சுதந்திரம்னா கூட பெண்கள் தான் கொஞ்சம் பயப்படுற நிலைமை தான் இருக்காங்க. அப்போ இவங்களை யார் பார்த்துக்குவா? சார் இந்த மாதிரி பீப்புளை செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே ஆஃபீஸில் யூஸ் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுங்க, அவங்களுக்கு தங்குற இடம் கொடுங்க, அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுங்க, அவங்களுடைய கர்மா நல்ல கர்மாவாக நல்ல இதுவாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்து நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, உங்கள் செலவில் கல்யாணம் பண்ணி வைங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து நல்ல கர்மாவா நல்ல இது அவங்க ஒரு கர்மாவை வந்துடும். பேட் கர்மா தான் இப்படி வந்துட்டாங்க. பட் அவங்களுடைய கர்மாவை செக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வசதிகளில் கொடுத்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நல்ல மாப்பிள்ளையை அவங்களுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்கள வாழ வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனிப்பட்ட முறை நீங்கள் போய் பார்க்க வேண்டான்றாங்க. ஈவன் நம்ம ஆஃபீஸில் ஒர்க்கு, குக்கிங்க்கு, மற்ற ஒர்க்கு, மெயின்டெனன்ஸு எதுக்குமே அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போது உங்களுடைய சைடில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய சர்க்கிளில் அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வாலண்டரி ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள். அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்குண்டான ஆதாரத்தை கொடுத்த மாதிரி, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சாப்பாடு எல்லாமே கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் நான் பண்ணி வைக்கலாம். நான் வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாப்பிள்ளை வந்தால், ஏன்னா இன்னைக்கு வரதட்சணை தானே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும், இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதப்படாத சட்டமாக இருக்குது. இன்றைக்கும் வரதட்சணை கொஞ்சம் பொம்பளைங்களும் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு லேடிஸும் சம்பாதிக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் முழுமையாக போகல. இன்றைக்கும் அப்பையும் எவ்வளோ படித்த பெண்ணாக இருந்தாலும் என்ன போடுறீங்க, மாப்பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இன்றைக்கும் இருக்குது. பட் அது குறைஞ்சிருக்கு, அது வேறு சமாச்சாரம். முன்னையை விட இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. வரதட்சணையை கேட்குறது பெண்கள் சம்பாதிக்கிறாங்க, வருமானம் வருது அப்படின்னால அதுக்கு ரிடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அது ஃபுல்லாக கொடுக்கணும். பட் இவங்க வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, மாதம் இவ்வளோ அமௌண்ட் வருது, சரி அது நம்ம வருமானம் தானே, அதனால் வாங்க வேண்டிய வரதட்சணை கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் இந்த மாதிரி அனாதை பெண்களுக்கு யார் வரதட்சணை கொடுப்பா? அந்த மாதிரி பெண்களை யார் கல்யாணம் பண்ணிக்கு முன் வருவாங்க? அப்போ அவங்களுடைய வாழ்க்கை என்ன? ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுத்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அவங்களுடைய கர்ம வினைகளில் அனுமதிச்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யாராவது மாப்பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்குறேன், நான் அவங்கள வரதட்சணை செஞ்சுருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்க நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு குட்கர்மா தான். ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லி பண்ணுறதும் ஒரு குட்கர்மா தான். அந்த மாதிரி குட்கர்மா கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்களுக்கு ஏதாவது சீர் செஞ்சுக்கணும், அதை நான் கொடுக்குறேன். பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் நான் டாக்டரிடம் கொடுக்குறேன், நான் கூட கொடுக்குறேன், ரெடி கொடுங்க அப்படின்னாங்க. ரைட், நான் ரெடி, ஐ ஆம் ஆல்வேஸ் ரெடி. நான் மாட்டேன்னு சொல்ல, நான் ரெடி சொன்னாங்க லாஸ்ட் வீக்கு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி யாராக இருந்தால் சொல்லுங்கள். அதுக்குன்னு 80 வயசு பாட்டி எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, நான் வேணா கூட்டு வரவான்னு கேட்கக்கூடாது. 80 வயசு பாட்டி பக்கத்து அனாதையாக தான் இருக்கிறாங்க, நான் கூட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அப்படி இல்லை. அவங்களாம் அனுபவிச்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கையுடைய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு இருப்பாங்க. வீடு போகிறது, காடு பாபானது அந்த ஸ்டேஜில். இப்போ நான் சொல்கிறது இந்த மாதிரி தொற்று குழந்தைகள் திட்டம் மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இப்போ அந்த பருவ வயசில் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை, வேலையை யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ படித்து ஏதோ கவர்மெண்ட்டில் ஏதாவது படிச்சிருப்பாங்க, ஏதோ சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, யாருமே கிடையாது. இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, பெண்கள் இருந்தாலும் சரி, ஆண்களை பிறந்தவங்க 90% அவங்க ஏதாவது போய் எங்கே படிச்சுக்கோங்க, பெண்கள் தான். அந்த மாதிரி யாரும் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். நம்ம என்ன இங்கே
நம்ம ஆஃபீஸில் என்ன வேலையை கொடுக்கலாம், சமைக்கிற வேலையோ மற்ற ஆஃபீஸ் ஒர்க்கோ மற்ற மெடிசன் ப்ரிப்பேரிங் ஒர்க்கோ என்ன ஒர்க்கோ கொடுக்கலாம் செய்யலாம். அவங்க தங்குறதுக்கு சேஃப்டியான இடமும் பண்ணி கொடுக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க வந்து நம்ம கல்யாணமும் பண்ணி கொடுக்கலாம். ஒரு பெற்றோராக நான் என்னுடைய சொந்த பணத்தை நான் அவங்களுக்கு சீர்சனத்தையும் பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னுடைய மகள்களுக்கு நான் எப்படி செய்யணும் நான் செய்ய தயாராக இருக்கேன். கரெக்டும். நீங்கள் யாராக இருந்தால் சொல்லுங்கள், பண்ணுவோம். இது வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி. லாஸ்ட் வீக் சொல்லும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது மாதிரி யாராக இருந்தால் சொல்லுங்கள், பண்ணுவோம். சரியா? அந்த இளம் வயதில் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்குது. உண்மையிலே சொந்தக்காரங்க இருக்கும் கூட ஆதரவு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. சொந்தக்காரங்க பேருக்கு இருப்பாங்க அவ்வளோதான். அதை நம்ம கண்டுக்க மாட்டாங்க. அவங்களும் இந்த அனாதைகள் லிஸ்ட்டு தான். சொந்தக்காரங்க பேருக்கு இருப்பாங்க, பட் அவங்களும் அனாதைகள் லிஸ்ட் தான். அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து உண்மையிலே யாருமே இல்லாமல் இருந்தாலும் சரி, அது மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிள் யாராக இருந்தால் நமக்கு இன்ஃபர்மேஷன், ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, ஆசிரியர் சார்ட்ட பேசுங்க, மெசேஜ் கொடுங்க, நம்ம என்ன பண்ணுவோம் செய்வோம். சரிங்களா? இன்னைக்கு டேக்அவே மெசேஜ் நிறைய சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டேக்அவே மெசேஜ் டெய்லி டேக்அவே மெசேஜ் இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு நோட் பண்ணிக்காங்க. டெய்லி இன்னைக்கு டேக்அவே மெசேஜ் என்ன, இன்னைக்கு நாம் இன்னைக்கு கிளாஸில் அட்டன் பண்ணி என்ன விஷயம் தெரிந்து கொண்டோம், இது வரைக்கும் சொல்லாத, இது வரைக்கும் தெரியாத இன்னைக்கு கிளாஸை நான் புரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்க. டெய்லி குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு மெசேஜாவது இருக்கும். டெய்லி ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு மெசேஜாக இருக்கும். மினிமம் நிறையவா இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த மெசேஜை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வாங்கிக்கிங்க, லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். லைஃப்பில் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். இன் கேஸ் முடியலன்னா கூட சமய சந்தோஷம் சொன்னா கூட அதை ரெகுலராக அடுத்த யூடியூப்ல லைவாக தான் இருக்கு எப்பவுமே, அது போடுங்க. சில பேர் பேசும்போது ஏதாவது ஒரு நாள் சப்ஜெக்ட் நான் பேசினேன்னா அன்னைக்கு தெரியல சார்ன்றாங்க. ஏன்னா அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டதுனால மிஸ் ஆகி போச்சு, பார்க்கல. அது தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு வரும். லைஃப்ல வந்து நீங்க எப்பயும் ஹாப்பியா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும்னுக்காக தான் எல்லா விஷயமும் சொல்றோம். இது டே டு லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு லைஃப்ல எங்கேயுமே கிடைக்காது. இதை நீங்க பண்ண 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 உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் தீரும், துன்பங்கள் துயரங்கள்லாம் போகும். அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி, ஆனந்தம், ஆரோக்கியம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கிடைக்கும்போது எப்படி இருப்போம்? வாழ்க்கையில் நல்லா நிம்மதியாக சந்தோஷமா ஆனந்தமாக இருப்போம். அந்த ஆனந்தமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கர்மாங்கிங் கிளாஸை எடுக்கணும். சரியா? மைண்டில் வச்சுக்கோங்க. நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஐயா ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, நேற்று கேள்வி கேட்க முடியலைங்க ஐயா. முன்னாடி நாள் கிளாஸோட எண்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேங்க ஐயா. கர்ம வீரர் காமராஜர் ஐயா வந்து அவர்கள் தான் வந்து இந்த மதிய உணவு திட்டம். நான் உங்களை ஆமாங்க ஐயா, நான் அந்த நேரம் இல்லைங்க ஐயா, அந்த நேரம் இல்லை. அதனால இப்போ அது கேட்கலாமாங்க ஐயா? இப்போ சரி, கேளுங்க, முடிச்சிடுவோம். சரிங்க ஐயா. கேட்டேன், கேட்டீங்க. மன்னிக்கணும் ஐயா, அதுதான் அந்த நேரம் கேட்க முடியல. இப்போ அந்த மதிய உணவு திட்டத்துல வந்து பயன்பெற்ற ஒரு மக்களும் வந்து கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய அவங்களுக்கு அந்த நல்ல கர்ம நல்ல வினைகள் போய் சேர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. அப்படிதானங்க? ஏன்னா அவர் தானங்க அந்த திட்டம் ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த நேரத்துல எல்லாருக்குமே உணவு ரொம்பவே தேவைப்பட்டிருந்தது. மதிய உணவுக்காக மட்டுமே நிறைய குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்ததா அப்போ கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்கய்யா? ஸோ அதனால வந்து அவருக்கு தானங்க ஐயா அந்த எல்லா நல்ல குட் கர்மாஸ் எல்லாம் போய் சேர்ந்துருக்கும். அப்படிதானங்க ஐயா? அதுதான் கேட்கணுமா இருந்துச்சுங்க ஐயா. காமராஜர் ஒரு தடவை மாட்டு வண்டியில் போறாரு. அவர் சீஃப் மினிஸ்டர் மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்காரு. ரொம்ப ரிமோட் ஏரியா, மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது சில பசங்களாம் அங்கே வராங்க. அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்பா நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஐயா போகலைங்க ஐயா, வந்து சாப்பாடு பசி, அதனால் பசிக்காக நாங்கள் அங்கே இங்கே போய் விறகெல்லாம் எடுத்து வந்து சேர்த்து வச்சு பண்ணாதான் அப்பா அம்மா சாப்பாடு போடுவாங்க, அதனால ஸ்கூலுக்கு போக முடியுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ சாப்பாடு இல்லைன்றதுக்காக தான் போகலையா ஸ்கூலுக்கு? ஆமான்றாங்க. அப்போ சாப்பாடு போட்டால் நீ போவியாப்பா ஸ்கூலுக்குன்னு கேட்குறாரு. போவேங்க ஐயா. இப்போ சாப்பாடு இல்லை, அங்கே வீட்டிலேருந்து விறகு சுள்ளிலாம் எடுத்து வந்து கொடுத்து பண்ணாதான் அம்மா எதாவது செஞ்சு கொடுப்பாங்க, அதுக்காக விறகு பொறுக்க போகிறோம், விறகெல்லாம் போயிட்டு கொண்டு வந்து கொடுக்குறோம், அதனால தான் இங்கே சாப்பிட்டுருக்கோம். அது இங்கே சாப்பிட்றது இங்கே தான் சாப்பிட்ருக்கோம், அங்கே ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது, அங்கே போயிட்டாக்கா இங்கே இந்த வேலையெல்லாம் முடியாது, நான் விறகுல போட்டு கொண்டு வந்து கொடுத்தா தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதோ காசு வரும், அவங்களும் படிப்பாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க, நாங்களும் சாப்பிடுவோம், அதுக்காக தான். அப்போ தான் கேட்குறாரு, அப்போ நான் வந்து ஸ்கூலில் சாப்பாடு போட்டால் நீ வருவியா, ஸ்கூலுக்கு வருவியான்னு? வருவேங்க ஐயா, வருவேன்னு சொல்கிறாங்க. அது அவர் மைண்டில் அவர் பாயிண்டார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சென்னைக்கு வந்ததும் செக்ரட்டரியேட்டில் மீட்டிங் கூப்பிட்டு
எல்லாரும் நான் கேட்கிறாரு. நான் பேசும்போது நீ பேசணும்ல. பதில் சொன்னேன். மியூட் பண்ணுங்க. சரிம்மா, நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த ஆன்சர். டைம் ஆச்சு, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நன்றிங்க நன்றிங்க. ஐயா வணக்கம் ஐயா. நான் இன்னைக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போறேங்கய்யா. என்ன கொஞ்சம் வாழ்த்துங்க ஐயா. எல்லாருக்கும் கொடுத்துட்டுமா, காலைல வரும்போது பிளஸிங் கொடுத்துட்டு வந்தம்மா. சரிங்க. காலைல கீழே வரும்போது எல்லாருக்கும் பிளஸிங் கொடுத்து நல்லா எழுது. சரியா? நன்றிங்க. ஓகே. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் முன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி. அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி. ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக. எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக. இயற்றிய நற்கர்மம் எல்லாம் இறைவனை சேருவதே. அழுந்தியாக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அழுந்தியாக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எமையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே. எங்கேயும் எப்போதும் எம் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை எம்முள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே. செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே. எடுத்த செயலில் வெற்றி கொடு. எம்மாற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எமையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு. அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு. மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு. மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா.
நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா.